الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் இந்த தொடர் நிகழ்ச்சியில குழுமியிருக்கிறோம். இதுவரை சொல்லப்பட்ட சுருக்கமான செய்திகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்துவிட்டு அடுத்த கிளை என்ன என்பதை பார்ப்போம். ஈமான் என்பது நம்பிக்கை கொள்ளுதல் என்று பொருள். 6 விஷயங்களை 7 என்று வைத்துக் கொள்ளலாம். இறுதி நாளை நம்புவது, மரணத்துக்கு பிறகு எழுப்புவது என்று 2ஆக பிரித்துக் கொள்ளலாம். இந்த 7 விஷயங்களை முதல்ல நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்பணும், வானவர்கள் நம்பணும், தூதர்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், இறுதி நாளை நம்பணும், விதியை நம்பணும், மரணத்துக்கு பிறகு எழுப்பப்படுறதை நம்பணும்னு சேர்த்துக்குவாங்க. இறுதி நாளில் அடங்குனா அடங்கிட்டு போயிடும். இந்த 6 விஷயங்களை நம்பிக்கை கொள்வதுதான் ஈமான். இதுதான் ஈமானுடைய அடிப்படையான கிளைகள் என்பதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றையும் நம்புறது எப்படி நம்பணும் என்பதை பார்த்தோம். வெறும் நம்பிக்கை மட்டும் ஈமான் ஆகாது. நம்பின பிறகு நம்மிடத்துல சில மாற்றங்கள் நிகழ வேண்டும். அந்த மாற்றங்கள்ல முக்கியமான மாற்றம் என்னன்னு கேட்டா, பிறருக்கு நன்மை செய்தல் அல்லது பிறருக்கு நம்மால் தீங்கு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுதல். இது ஒரு ஈமானுடைய ஒரு கிளை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பிறருக்கு தீங்கு தருதல் என்பதில் என்னென்னவெல்லாம் வரும் என்பதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு. நீங்களா டெவலப் பண்ணிக்கலாம். பிறருக்கு இடைஞ்சல் தரக்கூடிய வேற வேற காரியங்களும் இருக்கலாம். பொதுவாக பிறருக்கு நம்முடைய எந்த ஒரு செயலுமே, நம்முடைய பேச்சு, நம்முடைய அசைவு, நம்முடைய சைகை, நம்முடைய எழுத்து, இதெல்லாம் பிறருக்கு தீங்கு தரக்கூடியதாக அமைஞ்சிடவே கூடாது. இது ஈமானுடைய ஒரு கிளை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுல பல அம்சங்கள் அடங்கி இருக்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது ஈமானுடைய கிளையில இன்னொரு கிளை என்னன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி, அதாவது மதீனாவை சேர்ந்த ஒரு மனிதரை கடந்து போகிறார்கள். கடந்து போகும் பொழுது அந்த மனிதர் என்ன பண்றாரு, அந்த அன்சாரி தன்னுடைய தம்பிக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறாங்க. ஒரு அண்ணனும் தம்பியும் அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணங்காரர் தம்பிக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு. என்ன அட்வைஸ் பண்றாருன்னு கேட்டா, ரொம்ப வெக்கப்படுறியப்பா, வெக்கப்படக்கூடாது, எதுக்குத்தான் வெக்கப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த கூச்ச சுபாவம், இந்த கூச்சப்படுறிய இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று தம்பிக்கு அண்ணன் போதனை செய்யறாரு. இந்த மாதிரி எதுக்குத்தான் வெக்கப்படுறது, கூச்சப்படுறது, இதெல்லாம் நல்ல பண்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து நின்றுட்டு என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாருன்னு கவனிச்சுட்டு, தஹு விடு, இந்த அறிவுரை இதோட விடு. அந்த அண்ணனுக்கு சொல்றாங்க, இப்ப அறிவுரை சொன்னீங்கல்ல, இந்த அறிவுரை இதோட நிறுத்திக்க. ஏனென்றால் இன்னல் ஹயாஅ மினல் ஈமான், வெட்கப்படுதல் என்பது ஈமானின் ஒரு கிளை, ஈமானுடைய ஒரு அம்சம். அந்த ஈமானுடைய அம்சம் இருக்கு, அதை வேணான்னு சொல்லி நீ அட்வைஸ் பண்ற என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹுல் புகாரியில 24வது ஹதீஸ், முதல் வால்யூம்லயே ஆரம்பத்திலே 10 பக்கத்துல இதை பார்க்கலாம். முதல் வால்யூம்லயே 24வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமானு பில்உ சித்தூன ஷுபா, ஈமான் என்பது 60க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது. ஒல் ஹயாஉ ஷுபத்து மினல் ஈமான், வெட்கம் என்பதும் அந்த ஈமானின் ஒரு கிளைதான். 60க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன. அதுல ஒரு கிளை எதுன்னு கேட்டா வெட்கப்படுதல். இது ஈமானுடைய ஒரு கிளை. இது சஹீஹுல் புகாரியில 9வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். இது முதல் வால்யூம்ல ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். 9வது ஹதீஸ்ல வெட்கப்படுதல் என்பது ஈமானுடைய ஒரு கிளை என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இந்த சகோதரருக்கு அறிவுரை சொன்ன ஹதீஸ் 6118வது ஹதீஸாகவும் புகாரியில இடம்பெறுது. வெட்கப்படுறவனை அட்வைஸ் பண்ணாத, நல்லதான் செய்யறாங்க. அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, அவங்க சொல்ல எல்லாமே எப்படி இருக்கும்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை எல்லாம் பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு தத்துவமாகத்தான் மக்களுக்கு சொல்லுவாங்க. பிறர் நலத்தை நாடுவது ஒரு கிளைன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஏராளமான நன்மைகள் நம்ம கிடைச்சு போயிடும்.
இதுல அது ஒண்ணுன்னா சொல்லிட்டு இருக்காம ஏமாத்தாத, மோசடி செய்யாத, திருடாத, பொய் சொல்லாத, பிராடு பண்ணாத, இதெல்லாம் பெரிய ஆயிரக்கணக்கில் சொல்லிட்டு இருக்காம பிறர் நலம் நாடுதல் ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருவாங்க. அதுக்குள்ள ஆயிரம் அடங்கும். அதுக்குள்ள நமக்கு தெரியாத இன்னும் எவ்வளவோ அடங்கி போயிடும். இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி மனிதனை பண்படுத்துவதில் பல விஷயங்களில் அவனை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடியதுல முக்கியமான இடம் பெறக்கூடியது வெட்க உணர்வு. நம்ம சமுதாயத்தில் எப்படி ஆக்கிட்டாங்கன்னு கேட்டா, வெட்கங்கிறது பொம்பளைக்கு உள்ளதுன்னு ஆக்கிட்டாங்க. இந்த வெட்கம்னால என்ன, நம்ம இந்திய சமூக அமைப்புல, தமிழ் சமூக அமைப்புல எப்படி இருக்குன்னு கேட்டா, வெட்கம்னா அது யாருக்கு உள்ளது, பொம்பளைக்கு உள்ளது. ஒருத்தன் வைக்கப்படுறான்னு என்னடா பொம்பளை மாதிரி வைக்கப்படுற, சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், என்னடா பொம்பளை மாதிரி வைக்கப்படுறேன்னு சொல்லுவோம். ஒரு பொம்பளைகிட்ட வெக்கம் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், நீ பொம்பளை, நீ வெக்கம் இல்லாம இருக்கிறிய அப்படின்னு கேட்போம். அதாவது வெக்கம்னா பொம்பளை, பொம்பளைன்னா வெக்கம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிட்டோம். வெக்கம் என்ற ஒரு தன்மையை பெண்களுக்கு மட்டுமே உரியது என்று ஆக்கிவிட்ட இந்த சமூக அமைப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆம்பளைட்ட வெக்கம் இருந்ததை பார்த்துட்டு அதை குறை சொன்னார் பாருங்க, அவரை கண்டிக்கிறாங்க. நல்ல காரியம், இப்ப ஈமானது எல்லாத்தையும் இருக்கணும். ஈமான் சொல்லிட்டா ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடாது, ரெண்டு பேரும் இருக்கணும். ஈமானுடைய கிளை இருந்துட்டா ஆம்பளைக்கு இருக்கும், பொம்பளைக்கு இருக்கும் ஆயும். பெண்களுக்குரிய சிவத்தில தன்மையை இதை சொல்லல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த வெட்கங்கிறது என்ன முதல்ல அதை விளங்கிக்கணும். வெட்கம் சொன்னா நம்ம இப்ப நம்ம தமிழ்ல அப்படி ஆக்கிட்டாங்க. தமிழ்ல வெட்கண்டா எதுக்கு சொல்றதுன்னு கேட்டா, அதாவது இந்த உடல் ரீதியான சமாச்சாரங்களுக்கு வெட்கப்படுறது இருக்க, அது மட்டும்தான் வெட்கம் ஆக்கிட்டாங்க. வெட்கம்டா எதுக்கு சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, அதாவது ஒரு அசிங்கமான டிரெஸ் போடுறது, அசிங்கமான காட்சிகளை காட்டுவது, முழுச நிர்வாணமா ஒருத்தர் இருப்பது, இதுகள்ல தான் வெட்கம் வழங்கி வச்சிருக்காங்க. இப்படிலாம் இருந்தா வெட்கம் கட்டுவேன், இப்படிதான் நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம். தமிழ்ல வெட்கத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்க தெரியல. ஆனா அரபியில் இந்த ஹயா என்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லை. ஹயாங்கிற வார்த்தைக்கு இப்படி இந்த குறுகிய அர்த்தம் கிடையாது. அரபியில வெட்கத்துக்கு ஹயாங்கிறாங்களே, ஹயானா வெட்கம் முடிவு இருக்கணும். ஆனா ஹயாவுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இழிவு தருகிற செயல்களை எல்லாம் தவிர்த்து கொள்வதற்கு பேர் வெட்கம். அரபியில் இந்த ஹயாவுக்கு டெபினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இழிவு தருகிற செயல்களை எல்லாம் என்ன செய்யணும், தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கேவலமாக கருதுகிற செயல்களில் இருந்து தவிர்த்துக் கொள்வதற்கு பெயர் தான், ஒதுங்குறதுக்கு பெயர் தான் ஹயா. இது செஞ்சா கேவலம், இது செஞ்சா கேவலம் அப்படிங்கிறது. இதுல நீங்க ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ளணும். பொதுவாக இந்த வெட்கம் என்பது மனிதனுக்காக நம்ம சில காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கு தான் வெட்கம்னு சொல்ற வழக்கத்தை வச்சிருக்கிறோம். அதான வச்சிருக்கிறோம். வெட்கம்டா என்னன்னு கேட்டா, இறைவனுக்கு பயந்து செய்யறது தக்குவா. இறைவனுக்கு பயந்தை ஒன்றை செய்வது, ஒன்றை செய்யாமல் இருப்பதற்கு பேர் தக்குவா, இறைவன் சொல்லிடுவோம். மனிதனுக்கு பயந்துகிட்டு சில காரியங்களை செய்யாம இருந்தோம்னு சொன்னா அது அவனை வெட்கப்பட்டு செய்யாம இருக்கிறோம். கேட்டுவானோ ரகசியமா போய் செய்வோம். அது பாத்துட்டா என்ன செய்யறது, இவன் பாத்துட்டா என்ன செய்யறது, ஜமாத்துல சொல்லிட்டா என்ன செய்யறது, பாப்பாட்ட சொல்லிட்டா என்ன செய்யறது, அண்ணன் தம்பிட்ட சொல்லிட்டா என்ன செய்யறது, இந்த மாதிரி மனிதர்களுக்காக வேண்டி விடும்பொழுது அது ஈமானுக்கு எதிரானதோ என்று நம்ம நினைக்க தோணும். எதுக்கு இது ஈமான் ஒரு கிளை ரசூலுல்லாஹ் சேர்க்கிறாங்கன்னு கேட்டா, இது மனுஷனுக்காக நீங்க ஒரு தப்பை விட்டீங்கன்னா அது ஈமானுக்கு எதிர்பார்க்கும் தெரியுது. அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு தப்பை விட்டீங்கன்னா அது ஈமான், எல்லாருக்கும் ஈமான் தெரியுது. இந்த மனுஷனுக்கு பயந்துகிட்டு ஒரு தப்பு, தண்ணி அடிக்கிறான் ஒருத்தன், மாடி தண்ணி அடிச்சு அவர் தெரிஞ்சு போயிருமே, தண்ணி அடிச்சு இவருக்கு தெரிஞ்சு போயிருமே, தண்ணி அடிச்சு அவர் பார்த்துருவாரு, இப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கத்தை ஒருத்தன் விடுறான்னு சொன்னா இவன் யாருக்காக விடுறான், மனுஷனுக்கு விடுறான், அல்லாஹ்வுக்காக விடல. அதனால ஈமானில் சேர்ந்த இருக்கக்கூடாது அப்படி நம்ம சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இல்ல இல்ல, இந்த மாதிரி கெட்ட காரியங்களை விடுவது மனிதனுக்கு விட்டாலும் பரவாயில்லை, ஈமான் தான். மனிதனுக்கு பயந்து விட்டாலும் அது என்ன இல்ல, அது கெட்டது கிடையாது, அது ஈமானுடைய ஒரு கிளைதான். அதாவது வணக்க வழிபாடுகளை செய்வதில்தான் மனிதனுக்கு செய்யக்கூடாது. இதெல்லாம் ஹயா என்று வரும்பொழுதெல்லாம், வெட்கம் வரும்பொழுதெல்லாம் தப்பான காரியத்திற்கு விலகிக் கொள்கிறோம். தப்பான காரியத்தை விலகிறது மனுஷனுக்காக விலகலாம். நல்ல அமல்களை செய்யறது மனுஷனுக்கு செஞ்சக்கூடாது. இஸ்லாம் எப்படி வகைப்படுத்துன்னு கேட்டா, சொல்லுகிறோம். 4 பேர் நம்மள சொல்லுவானோன்னு சொல்றீங்கன்னு வைங்க, அது சொல்ல இல்லை. நோம்பு வைக்கிறீங்க, 4 பேர் ஏதாவது நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி நோம்பு வச்சுக்கணும் வைங்க, அது பேர் நோம்பு இல்லை. 4 பேர் பாராட்டுறதுக்காக வேண்டி பிடிக்கிறீங்க, 4 பேர் பார்த்து சூப்பி நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டி, இதுக்கு பேர் தஸ்பீஹ் இல்லை, இதுக்கு பேர் திக்ர் இல்லை. அப்ப நல்ல காரியங்களை மனிதனுக்கு செய்தீர்களேயானால் அதுக்கு பேர் முகஸ்துதி, அதுக்கு பேர் ரியா. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்டிக்கப்பட்டது, மனிதனுக்கு செய்யக்கூடாது.
கெட்ட காரியங்களை வெட்கப்பட்டுனா மனுஷனுக்கு பயந்து, வெட்கப்பட்டு என்ன அர்த்தம்? மனித சமூகத்தில் ஏற்படுகிற இழிவுக்கு அஞ்சு விட்டீர்களேயானால் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது இல்லை, ஈமானுடைய ஒரு அம்சத்தை சேர்ந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா உங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா இது ஈமானுக்கு எதிர்மாறு தெரியும். அது என்னப்பா நீ குடிக்க மாட்டேன்னு அல்லாஹ்வுக்காக குடிக்க மாட்டேன்னு சொல்றியா? அது அவன் பாக்குறதுக்காக குடிக்க மாட்டேங்கிற, இவன் பாக்குறதுக்காக வேண்டி நான் அது செய்ய மாட்டேங்கிற, அல்லாஹ்வுக்காக செய்ய மாட்டேன்னு சொல்லணும் தான் நம்ம சொல்லுவோம். அப்படி நினைச்சிட கூடாதுன்னு தான் சொல்றாங்க. என்னடா இந்த சனியம் தொலைத்து கெட்ட செயல் அப்படிங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹயா என்பது நீ மனுஷனுக்கு செஞ்சாலும் சரிப்பா, அது ஈமானுடைய ஒரு கிளைதான், அது தேவைதான், உனக்கு அவசியம்தான் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது மாக்கானல் ஹயாவு ஃபீ ஷைஇன் இல்லா ஜானஹு, எந்த காரியத்தில் ஹயா சேர்ந்தாலும் அதை அழகூட்டாமல் இருப்பதில்லை. ஹயாங்கிறதுக்கு அந்த வெட்கப்படுற கூச்ச சுபாவம், இந்த கூச்ச சுபாவம் எந்த காரியத்தில் மனிதன் நடத்துகிற எந்த காரியத்தில் சேர்ந்தாலும் அதுல ஒரு அழகை ஏற்படுத்தும், அதை மெருகூட்டுங்கிறாங்க. வெட்கம் இல்லாம கூச்சம் இல்லாம செய்யற காரியத்தை விட வெட்கத்தோடும் கூச்சத்தோடும் செய்யும் பொழுது அதுல மெருகேறி இருக்கும், அதை அழகுபடுத்தும், கவர்ச்சியாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது திருமதியில 1897வது ஹதீஸ், இப்னு மாஜா அஹ்மதுலையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் வெட்கத்தை உதறிட்டு செஞ்சீங்கன்னா அது நல்லா இருக்காது. வெட்க உணர்வோட கூச்ச சுபாவத்தோட செய்வீர்களேயானால் அது மெருகேறி இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதை நம்ம வளர்த்துக்கணும். வெட்கம் ரெண்டா வருவோம், இது ஒரு பாராட்டத்துக்கு ஒரு அம்சம் வெட்கங்கிறது. அடுத்து சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ன மிம்மா அதரக்கன் நாசமின் கலாமின் நுபுவா இதாலம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷி'த. அதாவது நபிமார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பு உள்ள நபிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஹதீசுகள் எல்லாம் பாதுகாக்கப்படல. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு. மூசா நபி சொன்ன ஹதீசுகள் பாதுகாக்கப்படல. அந்த சமுதாயம் வேதத்தையே பாதுகாக்கலவங்க, அல்லாஹ் கொடுத்த வேதத்தையே பாதுகாக்காதவங்க அந்த நபிமார்களுடைய போதனையை பாதுகாக்க போறாங்க. நபிமார்களுடைய அறிவுரைகள் பெரும்பாலும் பாதுகாக்கப்படாமலே போய்விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிமார்களுடைய அறிவுரைகள்ல இன்று வரைக்கும் மக்கள்கிட்ட பழக்கத்தில் இருக்கிற சில வார்த்தைகள் நபிமார்களுடைய வார்த்தையாக இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது. தெரிஞ்சோ தெரியாமலேயோ நபிமார்களுடைய வார்த்தை என்று விளங்காமலேயே சில பழமொழிகளை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பழமொழிகள் எல்லாம் நுபுவத்துடைய கலாம், அதெல்லாம் இப்ராஹிம் நபியோ ஈசா நபியோ மூசா நபியோ சொன்னது, அதுகளை இங்க பழமொழின்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பழமொழி என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதுல ஒரு பழமொழி, அரபியில ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழின்னு கேட்டா, இதாலம் தஸ்தஹி, நீ வெட்கப்படவில்லை என்று சொன்னால் ஃபஃஅல் மா ஷி'த, நினைச்சதெல்லாம் செஞ்சுக்க. வெட்கப்படலை என்று சொன்னா நினைச்சதையெல்லாம் செய்ய தூண்டுவது வெட்கமின்மை. நினைச்ச காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று யோசிக்க வைக்கிறது வெட்கம். இந்த பழமொழி இருக்கு, அரபில் ஒரு பழமொழி, இது பழமொழின்னு அவங்க எழுதி வச்சிருந்தாங்க அந்த மக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த பழமொழி இருக்குத இது ஏனைய முந்தைய நபிமார்களுடைய அறிவுரைகள்ல இன்னமும் மிச்சமா இருக்கக்கூடியதுல ஒண்ணு. இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்ச பழமொழி இல்லப்பா, இதெல்லாம் முந்தைய நுபுவத்துடைய கலாம்ல உள்ளதுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இன்ன மிம்மா அதரக்கன் நாசமின் கலாமின் நுபுவா, நுபுவத்துடைய வார்த்தைகளில் இருந்து மக்களுக்கு கிடைத்திருப்பவற்றில ஒரு வார்த்தை எது என்று சொன்னால், இதாலம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷி'த, உனக்கு வெட்கம் இல்லைன்னா நினைச்சதெல்லாம் செஞ்சுக்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது வெட்கம் ஒருவனுக்கு இருக்குமையானால் அவன் நினைச்சதையெல்லாம் செய்யக்கூடாது. அளவுகள் உங்கள்கிட்ட வெட்கம் இருக்குதா இல்லையா, என்கிட்ட இருக்குதா இல்லையான்னு கேட்டா நினைச்சதையெல்லாம் செய்யறான்னு வைங்க, அவனுக்கு வெட்கம் கிடையாது. நினைச்சதுகளை நிதானிச்சு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு சுதாரிக்கிறான்னு வைங்க, அவனுக்கு வெட்கம் இருக்கும். அவன் எப்படி சுதாரிப்பான்? இதை செஞ்சா அப்படி கேட்பாங்களே, இதை செஞ்சா அப்படி சொல்லிடுவாங்களே, அதை செஞ்சா இப்படி நினைக்குவான். வெட்கத்தை இழந்த என்ன செய்யுமா? என்ன நினைக்கிறா செஞ்சுருவான். என்னத்தை நினைக்கிறானோ நினைச்ச எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவான். இது வெட்கம் இல்லாத தன்மையினால் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துடைய கலாம் என்று இதை சொல்றாங்க. இந்த செய்தியை நீங்க புகாரியில 3483வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 3484வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 6120வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இவ்வளவு இடங்கள்ல இந்த செய்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
இந்த வெட்க உணர்வை பற்றி சொல்லும் பொழுது அல் ஹயாவு லா யஅதி இல்லா பிஹைர். ஹயா இருக்க வெட்கம் நன்மையை தவிர வேற ஒன்றையும் ஏற்படுத்தாது. அது ஏற்படுத்துவதெல்லாம் நன்மையாத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு இடத்துல அந்த கூச்சமும் வெட்கமும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது நல்லதைத்தான் ஏற்படுத்துமே தவிர ஒரு காலத்திலையும் அந்த கூச்சம் அந்த வெட்க உணர்வு கெட்டதை ஏற்படுத்தவே செய்யாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதுவும் சஹீஹுல் புகாரியில 6117வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அப்ப வெட்கம் என்பது எல்லா வகையிலையுமே நல்லது. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அதாவது அல் ஹயாவு ஹைரும் குல்லு, வெட்கங்கிறது முழுக்க முழுக்க 100% நல்லது, சிறந்தது. வெட்க உணர்வு இருக்கு பாருங்க, முழுக்க முழுக்க நல்லதுதான், கெட்டதே கிடையாது என்று சொல்கிறார்கள். அப்ப ஈமானுடைய கிளை நம்மிடத்தில் இருக்குன்னு சொன்னா இந்த 6 விஷயங்களும் ஆழமாக பதிந்திருக்கிறது என்று சொன்னால் அடுத்து நம்முடைய பழக்கத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் வரணும்னு கேட்டா வெட்கப்படணும். வெட்கப்படணும் என்ன, சமுதாயத்தில் இழிவு ஏற்படுவதற்கு அதை தவிர்ப்பதற்காக யோசிக்கணும். வெட்கங்கிறது வெட்கங்கிறது என்னன்னு கேட்டா இவர் அசிங்கமா கருதுவாங்களோ, இது கேவலமாக்கிடுவாங்களோ, இதை சொல்லிட்டு 4 பேர் நம்மள மாதிரியா பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லத்தக்க காரியங்களை விட்டு விலகிக் கொள்ளுது. அப்படின்னு சொல்லத்தக்க காரியங்களை விட்டு விலகல. இதுல ஒண்ணுக்குள்ள 1000 நடந்து பாருங்க. இந்த ஒரு விஷயத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான நன்மைகள் நம்ம கிடைச்சு போயிடுது. இந்த ஒரு தன்மையை தான் நீங்க வளர்க்கணும். நீங்க அதை செய்யாம இருக்கணும், உதாரணமா குடிக்காம இருக்கணும், பொய் சொல்லாம இருக்கணும், பிரார்த்தனை இப்படிலாம் நீங்க நினைக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் நினைச்சு ஒரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா இதான் இதுல சொல்லலாம். அட வெட்கத்தை வளர்த்துக்கப்பா, சமூகம் கேவலமா நினைக்கிற காரியங்களை செய்யாத, சமுதாயத்தில் அசிங்கமாக்குற காரியங்களை சமுதாயத்துக்கு பயந்துகிட்டாலும் செய்யாம இரு. அது இருந்தா உனக்கு ஈமானுடைய ஒரு அம்சம் இருக்குன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனால இந்த வெட்கம் என்பது ரொம்ப வரவேற்கத்தக்கது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெட்கத்தை சொல்லும் பொழுது அவர்களை பற்றி சொல்றாங்க. கான நபி ஸல்லல்லாஹு நம்ம நினைக்கிற பொம்பளைக்குள்ள இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு வர்ணிக்கிறாங்க. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்த ஹயாஅன் மினல் அஸ்ராயி ஃபீ ஹித்ரிஹா. கன்னி பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் தனி அறையில் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அறை இருக்கும். தனது அறையில வெட்கப்பட்டு இருக்கிற ஒரு கன்னி பெண்ணை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் வெட்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதாவது நம்ம சாதாரண பொம்பளைகளை விட கன்னி பெண்களுக்கு வெட்கம் ஜாஸ்தியா இருக்கும். வாழ்க்கை அனுபவிச்சவங்களுக்கு படிப்படியாக வெட்கம் குறைஞ்சு போயிடும். அப்ப இந்த கன்னி பெண்களுக்கு இருக்கிற வெட்கம் வெட்கத்துக்கு கூடுதல் உதாரணமா சொல்லக்கூடியது. அதை விட ரசூலுல்லாஹ் கூட வைக்கப்படுவாங்க, ரொம்ப கூச்சப்படுவாங்க. அதாவது ரொம்ப எப்படி செய்யறது அப்படின்னு நினைக்குவாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும். அப்ப இதுதான் வெட்கத்தினுடைய வெட்கங்கள் அவ்வளவுக்கு பாராட்டத்தக்க ஒரு அம்சமாக இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் யாரையும் விட ரொம்ப அதிக வெட்கம் உடையவர்களா இருந்தாங்க. வெட்கம் தான் அவ்வளவு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துச்சு. அந்த வெட்கம் மட்டும் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிச்சு நீங்க பாக்குறீங்களே, உலகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாத பல சிறப்புகள் அவங்களுக்கு இருந்துச்சு பாருங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த வெட்கம் தானே. வெட்கம் வந்துட்டா உதாரணமாங்க ஒருத்தர் ஊழல் பண்றான், ஊழல் பண்றாங்கல்ல, இந்த ஊழல் பண்றவனுக்கு வெட்கம் என்ன செய்வான்? நம்ம ஊழல் பண்றோம், பேப்பர்ல போட்டு எழுதுறாங்களோ தீர்க்கிறாங்க நார்னாரா நினைச்சாண்டா ஊழல் பண்ணுவானா? இந்த வெட்கம் இருந்தா வேற ஒண்ணு உனக்கு வேண்டியதில்லப்பா. நீ ஊழல் பண்றவனுக்கு இந்த ஒரு உணர்வு இருந்துச்சு வைங்க, இந்த ஊழல் நம்ம பண்ணிவிடுறோம். ஊழல் பண்ண பிறகு பேப்பர்ல என்ன தலைப்பு செய்யுதுல இதை எழுதுவான், கேஸ் போடுவான், கோர்ட்டுக்கு அலைய வைக்குவான், நாரும் பேரு 4 ஆளுக்கு ஒரு மாதிரி திட்டு பேசிடுவாங்க, மேடை போட்டு திட்டுவாங்க. இப்படின்னு நினைச்சா இந்த அவமானத்துக்கு பயந்து அவன் ஊழல் செய்யாம இருப்பான். அப்ப ஒரு ஊழல் செய்யறவன ஊழல்ல இருந்து எது தடுக்கும்? வெட்கம் தடுக்கும்ல. ஊழல் செய்யறவன ஊழல் தடுக்கும். விசாரம் பண்ண போறம மாட்டிக்கிட்ட என்ன பண்றது? புடிச்சு கொஞ்சம் கோர்ட்ல போட்டு படம் எடுத்து பேப்பர்ல போட்டு விட்டாங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சு போயிருமே இப்படின்னு பயந்துட்டு போகாம இருக்காங்கல்ல. அவர் விபச்சாரம் நினைக்கிறவன் இந்த வெட்க உணர்வு இருந்துச்சுன்னு வைங்க, செய்ய மாட்டாங்களா? திருட போறான், திருடுறவனுக்கு இந்த உணர்வு இருந்துச்சுன்னு வைங்க, எவ்வளவு பெரிய இந்த ஒரு அம்சத்துக்குள்ள அப்படி பெரிய தத்துவத்தை உள்ள அமைக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு சின்ன வார்த்தைக்குள்ள இதை வச்சுக்க, உனக்கு வச்சுக்க, வெட்கப்படு. வெட்கப்பட்டீங்கன்னா உன்னுடைய எந்த தீமையும் வராது. அதாவது ஒரு சில தீமை மக்கள் தீமை என்று விளங்காத தீமைகள் இருக்கும், அதுகள் வேண்டாம். ஒன்று இருக்க வேற அம்சத்தை கொண்டு தடுத்துடலாம். பெரும்பாலும் மக்கள் தீமை என்று வழங்கி இருக்கக்கூடிய கொலை, கொள்ளை,
கற்பழிப்பு, சூடு, திருட்டு, பிராடு, இதெல்லாம் உலகத்தில் எல்லாரும் கெட்டன்னு சொல்றது தானே. இது இஸ்லாம் மட்டும் சொல்லலையே, உலகத்தில் எல்லாருமே இது நல்லது இல்ல, இதெல்லாம் கெட்டதுதான் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு உலகத்தில். அதுகளை முஸ்லீமும் செய்யறான். அவன் அதை செய்யாம இருக்கணும்னு சொன்னா அவனுக்கு என்ன வர வேண்டி இருக்குது? வெட்க உணர்வு வர வேண்டியது. இப்ப ஒருத்தர் பெரிய ஆணவ கௌரவம் நான் மண்டை கணம் பிடிச்சிருக்கேன் வைங்க, நான் நடக்கும்போது திமிரா மண்டை கணமா நடக்கிறேன், எனக்கு வெக்கம் இருக்குன்னு வைங்க, நம்ம வாட்டுக்கு மண்டை கணமா நடந்து போயிருவோம், அப்புறம் பேசுவாங்களே, அங்க உட்காந்து நம்மளுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்களே அப்படின்னு நினைச்சா மண்டை கணக்கு வருமா? மண்டை கணம் பிடிக்கிறவனுக்கு அந்த மண்டை கணத்தை எது குறைக்கும்? வெக்க உணர்வுல குறைச்சு விடுங்க. அம்மா அது ஒரு விமர்சனம் தேவையா இது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிடும், அது வந்துடும். அப்ப சொல்லுக்கு செயலுக்கு மாற்றமா இருக்குன்னு நம்மள்கிட்ட வெக்க உணர்வு நம்ம திரும்பிக்குவோம். நம்ம இப்படி சொல்றோம், நமக்கு நடக்கலையே, இப்ப நம்மளுக்கு ஏதாவது சொல்லுவாங்களே, இது நாளையே பேசின அசிங்கமா போயிருமே, நான் மாத்திக்கிறோம் உடனே. அப்ப இந்த வெட்க உணர்வு ஒரு மனிதன் இடத்துல வரக்கூடிய நேரத்தில் அவங்கிட்ட ஏராளமான நற்பண்புகளை உண்டாக்கிட்டே இருக்குது. ஒரு பண்பு தான் இது. இதுல இருந்து நூற்றுக்கணக்கான நல்ல விஷயங்கள் பிறக்குது. இந்த ஒரு பண்பு நம்ம உள்ளத்துல பரவி வச்சீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம இடத்துல என்ன செய்யும், நல்ல நல்ல காரியங்களாக வெளிப்படுத்திட்டே இருக்கும். கெட்ட காரியங்கள்லாம் நம்மள்ட்ட இருந்து எடுபட்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு கோல் சொல்றோம், ஒரு புறம் பேசுறோம், இதையும் கூட வெட்டப்படுறத தடுக்கும். நம்ம வாட்டுக்கு புறம் பேசிட்டு போயிருவோம், நம்ம போன பிறகு நம்மளுக்கு பேசுவாங்களே, இப்படி நினைச்சாங்க வைங்க, இதுக்கு அசிங்கப்படுறது பேச மாட்டான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, சமூகத்துல இழிவாக்குற காரியத்தை நாம் செய்யக்கூடாது. இதை செய்யறோமே, இதை 4 பேர் தப்பா பேசிடுவானா பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு காரியங்களில் இருந்தெல்லாம் நாம் விலகிக் கொள்ள வேண்டும். நம்ம மரியாதை இருக்கக்கூடாது. வெட்க இல்லைன்னா மரியாதை போயிடும், மாதிரி மானங்கட்டவனா இருந்துடக்கூடாது அப்படின்னு வரும். ஒரு சபையில ஒரு ஹலாலான ஒரு சாப்பாடை சாப்பிடுறோம். உங்களுக்கு ஒரு ஆள் விரும்பி தர்றாருங்க, உங்களுக்கு தான் தர்றாரு, சத்து நிறைய உணவு எல்லாம் வைக்கிறாரு, நீங்க திங்கலாம். உங்களுக்கு அது திங்கிறதுல வெக்கம் உள்ளவன் எப்படி தும்பா, வெக்கம் இல்லாதவன் எப்படி தும்பா? வெக்கம் இல்லாதவனா இருந்தா அவன் பார்த்தா இந்த பக்கம் ஒரு பக்கம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கும், பார்க்கவே அவனுக்கு வெக்கம் இல்லை. அவனுக்கு கொடுத்துட்டு திங்கிறது எப்படி வேணா திம்பா. கூட தொழில் பார்த்தாங்க, அவன் ஹராமையெல்லாம் செய்யல, அவனுக்கு கொடுத்த சோத்தை அவன் திங்கிறான், திருடி திங்கல. அவனுக்கு நீங்க சோத்தை வச்சுப்பீங்க. வெக்கம் இல்லாட்டி என்ன செய்வான்னு கேட்டா, எவன் பார்த்துக்கிட்டா என்னன்னு போட்டு பேசுகிறது, திங்கிற முறையும் அதை இது ஒரு நாகரிகம் இல்லாம நடக்கிறதையும் பாத்தீங்கன்னா அது சப்பு கொட்டுறதும் இதெல்லாம் பார்த்தா என்ன செய்யும், வெக்கம் இல்லாத இதெல்லாம் இருக்கும். வெக்கம் இருக்கும் வச்சிருக்கான், அவங்க பார்ப்பாங்க, அதை கொஞ்சம் நாகரிகமா செய்வாங்க. அப்படி அழகா சாப்பிட்டான்னு வைங்க. ஒரு சாதாரண சோறு திங்கிறதுல வெக்கம் இருக்கும்போது அவன் எப்படி இருப்பான், வெக்கம் இல்லாத எப்படி இருப்பான். சில பேர் டீ குடிப்பாங்க, அந்த உறிஞ்சிற சத்தம் கேட்கும். நீ வேலை குடிக்கிற, நீ உறிஞ்சிறது தப்பு இல்ல, ஹராம் இல்ல, வெக்கத்துக்கு பாதிப்பா இல்லையா இது? இது எல்லாம் டீ குடிக்கும்போது உறிஞ்சாதுன்னு அது சொல்ல இயலாது. ஒரு சொல்லுக்குள்ள அரைக்கு பண்ணும். இது மாதிரி லட்சக்கணக்கான பண்புகள் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, நீ டீ குடிக்கும் போது உறிஞ்சாதுன்னு சொல்ல முடியாது, சப்பு கொட்டாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப எப்படி சொல்லணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த மாதிரி சொல்லாம வெக்கத்தை வளர்த்துக்கப்பா. வெக்கத்தை வளர்த்துக்கணும். சபையில டீ குடிக்கிறாங்க, எல்லாரும் டீ குடிக்கிறாங்க, இந்த டீ ஒரு சத்தம் வராம நம்ம குடிக்காது, குறுகுறுன்னு இருக்காம குடிக்க முடியும். அந்த குறுன்னு இழுத்தம்னு சொன்னா பார்க்கிறவங்களுக்கு ஒரு அறிவுறுப்பா தெரியும், ஒரு அசிங்கமா தெரியும். இதை போய் நம்ம செஞ்சோம்னா அந்த இடத்துல நம்மள 4 பேர் மாறிய பார்ப்பாங்க இப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா இவைகள்லாம் கவனிக்க ஆரம்பிச்சு எல்லாத்திலையும் என்ன செய்வான்னு கேட்டா, இந்த வெட்க உணர்வு பிறநலம் சொன்ன பிறநலம் நாடுறது அதுக்கெல்லாம் உந்துதலா இருக்கும். இப்ப செய்யறமே மாதிரி நினைக்க மாட்டாங்களா, இந்த ஒரு மாதிரியா நினைக்க மாட்டாங்களாங்கிறது இருக்க, அதான் உங்களுக்கு வரணும். ஒரு மாதிரியா நம்ம நினைச்ச கூடாது. உங்க கறி சாப்பிட்டீங்க, பல்ல குத்திக்கிருச்சு, பல்ல சிக்கிருச்சு, உங்க பல்லுதான், நீங்க ஒரு குச்சி எடுத்து பல்லு குத்தலாம், தப்பு இல்ல, தனியா போய் குத்திக்கணும். 10 பேர் உட்கார்ந்து இருக்கும்போது அதை குத்தி அதை எடுத்து பார்த்தா அசிங்கமா இருக்கும்ல. இது நிறைய பேர் இருக்கல, ஏன் இருக்குது? வெக்கம் இல்ல. அந்த பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு வெக்கம், ஏன் வெக்கம் இல்ல? நாங்க என் பல்லு நான் குத்துறீங்கடா, அதெல்லாம் செய்யறது. என் பல்லு என் குச்சி நான் குத்துறேன், நீங்க யாரு கேட்கறது மாதிரி சொல்ல மாட்டா. அப்படி உள்ள அவனுக்கு இருக்கு. அவன் என்ன நினைக்கணும், இதை செய்யறவன் உடனே வெக்கங்கிறதுக்கு அளவுகள் எப்படி வரணும்னு கேட்டா, அவன் ஸ்டேஜுக்கு நீங்க போயிடணும். நீங்க என்ன செய்யணும்டா விளங்குறதா இருந்தா, இது மாதிரி அவன் செஞ்சா நான் எப்படி எடுத்துக்கொள்வேன், அவன் இந்த மாதிரி முன்னாடி வந்து செஞ்சான்னு சொன்னா, அதுலயும் பாருங்க அந்த பல்லுல உட்கார்ந்த வரைக்கும் அந்த கறி ருசியாத்தான் இருக்கு. அந்த பல்லுல மாட்டின பிறகு எடுத்தீங்கன்னு சொன்னா நமக்கே சகிக்காது அந்த துர்நாற்றம். அந்த மாதிரி உனக்கு சகிக்காத ஒன்று பக்கத்தில் உனக்கு எப்படி இருக்கும்? இதை தனியா போய் செஞ்சுக்கிற வேண்டியதானே.
அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான போக்கில் இருந்து ஒரு சமுதாய அதாவது மெருகேற்றுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே இவ்வளவு அழகா பொருந்து விட்டீங்களா, இதுல எல்லாம் இந்த வெக்கம் சேருதோ அப்படி மெருகேறும். திங்கிறது மெருகேறும், குடிக்கிறது மெருகேறும், நடக்கிறது மெருகேறும். ஆனா படுத்து கிடக்கிறான் ஒருத்தன், அவன் எப்படி இருந்தாலும் படுக்கலாம். அதுக்கான காலுக்கு மேல காலத்துக்கு போட்டுக்கிட்டு வேட்டியை திறந்துக்கிட்டு படுக்க முடியுமா? ஏன் அப்படி படுக்கலாம்? அப்படி சொல்லவே படுக்கலாம்ல. நம்ம இப்படி படுக்கிறோமே, படுத்து இருக்கும் போது இப்படி ஓர இடத்துல தெரிகிற மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் தெரியாம இருக்குமான்னு கவனிச்சு படுப்பான் ஒருத்தன். வெக்கம் இருந்துச்சுன்னா, வெக்கம் இருக்கிறவனா இருந்தா படுக்கும் போது என்ன செய்வான், அந்த இடத்துக்கு அவன் போயிடுவான். இப்படி நம்ம படுத்து கிடக்கும் போது தொட தெரியுமோ, கால் தெரியுமோ, அது தெரியுமோ, இது தெரியுமோ என்ன செய்வான், யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி அவன் படுக்கிற விதத்தையும் மாற்றுவான. மெருகேறுதா இல்லையா? அவன் படுக்கிறது மெருகேறும், அவன் திங்கிறது மெருகேறும், அவன் நடக்கிறது மெருகேறும், அவன் பேசுறது மெருகேறும், அவன் நேர எல்லா காரியமும் மெருகேறும். வெக்கம் சேர சேர கெட்டதே ஏற்படாது, நன்மைக்கு மேல நன்மை தான் ஏற்படும். இதுல வந்து இந்த வெக்கத்துல ஒரு உதாரணம் காட்டுவதாக இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் மிஞ்சினார். யார் அவரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வெக்கத்துல யாரையும் மிஞ்சினவரே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மிஞ்சினவர். என்ன மிஞ்சினவர் என்று கேட்டால், இப்ப உதாரணமா நம்ம ஆம்பளை எல்லாம் இருக்கிறோம், ஆம்பளைகளுக்குள்ள இருக்கும் பொழுது சட்டையை கழட்டி போட்டு பனியனோட இருப்போம். நீங்க இருப்பேன், நான் இருப்பேன், நம்ம ஆம்பளை எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு சபை இல்ல, சபையில் இருக்க மாட்டோம், எல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் சட்டை கட்டி உட்காந்துருப்போம், பனியை போட்டு உட்காந்துருப்போம். இது கொஞ்சம் 60 லட்சம் எல்லாம் பனியனை கட்டிட்டு உட்காந்துருப்போம். அது ஒரு விஷயம். கொஞ்சம் வெக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா செய்வோம், சட்டையை மட்டும் கட்டிட்டு பனியனோட உட்காந்துருப்போம். இதை ரசூலுல்லாஹ் உட்காந்துருப்பாங்க. இப்படி உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன், எல்லாரும் இருப்பாங்க. உஸ்மான் அதுவும் செய்ய மாட்டார், பொம்பளை மாதிரி தான் இருப்பார். உஸ்மானை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இருப்பாரு, அந்த சட்டையை கட்டிட்டு கூட இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு பேணுவதில் கூடுதலாக வெக்கப்படக்கூடியவராக உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கும் பொழுது அபூபக்கர் வர்றாங்க. வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகஜமா சாதாரணமாக என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து அனுமதி கேட்டு உள்ள வர்றாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்த பிறகு உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய அனுமதி கேட்டு உள்ள வர்றாங்க. உள்ள வந்துட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசா ரியாக்ஷன் காட்டல. அவங்க சாஞ்சி படுத்தவர்களாக படுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஆள் வந்தா எந்திரிக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல, இஸ்லாத்துல கிடையாது. ரசூலுல்லாஹ் வரும்போது அவங்க படுத்து கிடப்பாங்க. அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு வர்றாங்க. மூணாவது வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படுத்து கிடந்தாங்கல்ல, வாரி சுட்டு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. ஏங்க, அதாவது உடம்பெல்லாம் மறைச்சிருப்பாங்க, கால் இப்படி தெரியும் லேசா. இது வந்து அவர் அந்த கால் தெரியுமா நடக்க மாட்டார் அவரு உஸ்மான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வரும்போது நம்ம இப்படி படுத்து கிடக்கிறோம்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி சுட்டு எந்திரிச்சு ஒரு ஒழுங்கா பாத்தீங்கன்னா மூணு மாறியா அந்த சிவமுல அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, என்னங்க இது அபூபக்கர் வந்தார், நீ வடிச்சு படுத்து கிடந்தீங்க, உங்க ஆப்பா வரும்போது உமர் வந்தார், அப்பவும் அப்படிதான் படுத்து கிடந்தீங்க, இவர் வந்தோன்னு இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. யாரை பார்த்து வானவர்கள் வெட்கப்படுகிறார்களோ அவரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா? உஸ்மான் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. யாரை பார்த்து மலக்குகள் வெட்கப்படுறாங்களோ மலக்குகளை இவரை பார்த்து வெட்கப்படுவாங்க என்ற அளவுக்கு அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த கூச்ச சுபாவத்தில் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹ் முஸ்லிம்ல 4414வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது மாதிரியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்ததை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து இந்த வெட்கங்கிறது கூடுதலா வர உஸ்மான் இருந்திருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்குது, அவர்கள் பாராட்டி இருக்கிறாங்க, நல்லது இருக்கிறாங்க. இந்த பண்பாடுகள் காரணத்தினால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு உலகத்துல பெரிய லெவலுக்கு பாக்குறாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் தான். அவர்களுக்கு அந்த உடனே வெட்கம் நம்ம சொல்லிட்டோம் மாற்றமாக அளவு பேசுவாங்க. அப்படிங்கிற காரணத்தினால சொன்னதுக்கு சொன்னது கரெக்டா நடக்க முடிஞ்சு. அப்ப அந்த மாதிரியான ஒரு அம்சத்தை நம்ம நினைஞ்சுக்கிறேன் வளர்த்துக் கொள்ளணும். வெட்கங்கிறது வரவேற்கத்தக்க பாராட்டத்தக்க ஒன்று. எல்லா காரியங்களிலையும் வெட்கத்தை நம்ம கடைபிடிக்கணும். அதே நேரத்தில் இந்த வெட்கங்கிறது வந்து எல்லாத்திலையும் சொன்ன எந்த ஒரு காரியத்துக்கும் விதிவிலக்கு இருக்கு. எல்லாத்திலையும் வெட்கப்படணும் என்று சொன்னா எல்லாத்திலையும் தான். ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில காரியங்களுக்கு வெட்கப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுது. வெட்கப்பட எல்லாத்திலும் வெட்கப்படுங்க, எல்லா காரியத்திலும் நீங்க வெட்கத்தை வளர்த்துக்கணும். எதுல வெட்கப்படக்கூடாது என்று கேட்டா, கல்வியை தேடிக்கொள்ற விஷயத்துல வெட்கம் கூடாது. உங்களுக்கு தெரியல, தெரியாத ஒன்றை ஒரு ஆள்கிட்ட கேட்கறது கொஞ்சம் வெட்கமா தான் இருக்கும்.
சைக்காலஜிக்கல் நமக்கு தெரியலன்னு வைங்களேன், தெரியாம கேட்டா அவனு பெருசா நினைக்கிற மாதிரி நமக்கு மட்டம்ல நம்ம 4 பேர் மாதிரி நினைப்பாங்களே, அதுல வெக்கம் தானே. ஒரு விஷயம் தெரியாத ஒன்றை ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறோம், பெரிய ஆள்கிட்ட போய் கேட்டா ஒன்று தெரிஞ்சிடாது, சின்ன ஆள்கிட்ட போய் கேட்கணும், அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒரு சின்ன பையனுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் போய் கேட்க நினைக்கிறேன், என்னை வெக்கம் தடுக்குமா தடுக்காதா? என்னையோட ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் கேட்கிறோம் தடுக்காம இருக்கும், என்னையோட சின்ன ஆள்கிட்ட போய் இவன்கிட்ட போய் நாங்க இருக்கிறதா, இவன்கிட்ட நாங்க கேட்டா என்னைய பத்தி எல்லாரும் நினைக்குவாங்க அப்படின்னு ஒரு மனசுல சைத்தான் வந்து போட்டான்னு சொன்னா அது வெக்கனாது. 4 பேர் என்ன நினைப்பாங்க நான் தவிர்க்கிறேன். நீ கல்வியில செய்யக்கூடாது, தெரிஞ்சிக்கிற விஷயத்துல 4 பேர் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இது கேவலம் கிடையாது. 4 பேர் உனக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறார்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி தெரிஞ்சிக்கிற வழிகளை அழைச்சிடாத, இது வந்து கேட்டுதான் தெரிஞ்சு ஆகணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நிஅமன் நிசாவுல் அன்சார், பெண்களிலேயே அன்சாரி பெண்கள் தான் மிகச் சிறந்தவர்கள். ஏனென்று கேட்டால் லம் யம்னஉஹுன்னல் ஹயாவு அன் யதஃபக்கஹன ஃபித்தீன், மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு வெட்கம் அவர்களுக்கு தடையாக இருந்ததே இல்லை. அன்சாரி பெண்கள் இருக்காங்களே, அவர்களுக்கு மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு வெட்கம் தடையாக இருந்ததில்லை. குறைசி பெண்கள் ரொம்ப வெட்கப்படுவாங்க, மக்காவுல உள்ள பெண்கள். மதீனா உள்ள பெண்கள் இருக்காங்க பாருங்க, மார்க்க விஷயம்னா உடச்சு கேட்டுருவாங்க, யாரும் வெட்கப்பட மாட்டாங்க. வெட்கப்படாமல் வந்து எதையுமே கேட்டு இதான் மார்க்கம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி பாடுபடுவார்கள் என்று ஆயிஷா நாயகி சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியில நீங்க இதை பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப ஒரு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து மாதவிடாய் ஏற்பட்ட பிறகு எப்படி குளிக்கிறது என்று கேட்கிறாங்க. ஒரு பெண்ணு ஆண்கிட்ட கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தண்ணி எடுத்து அளவோடு செஞ்சுக்கிட்டு தலையில ஊத்தி பண்ணி தொடச்சி ஒரு சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த குளிக்கிறத விளக்குறாங்க. விளக்குன உடனே அப்பதான் அதை கேட்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, ஆயிஷா நாயகி எப்பதான் சொல்றாங்க, எப்ப சொல்றாங்கன்னு கேட்டா, பொம்பளை வந்துகிட்டு மாதவிடாய்க்கு என்ன மாதிரி நான் குளிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அந்த சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு அவங்க விரும்புறாங்கன்னு சொன்னா, இவங்களை வந்து வெட்கம் வந்து தடுக்கவே இல்லையே, மார்க்கத்தை அறிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, மார்க்க சட்டத்தை கேட்கறதுக்காக வேண்டி இப்படிலாம் வந்து கேட்கிறாங்களே என்று ஆயிஷா நாயகி சொன்னது சஹீஹ் முஸ்லிம்ல 500வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். அதனால வந்து இது வெட்கத்தை வந்து கல்வி கற்பதில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு அம்மா வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கும் போதே பாருங்க என்ன சொல்றாங்க, அவங்க அட்வான்ஸா போட்டுறாங்க. ஒரு பெண்ணு கேள்வி கேட்டு வருது, கேள்வி கேட்க வரும்பொழுது வெட்கப்படக்கூடிய கேள்வி தானே கேட்க போறேன், நீங்க எல்லாம் ஒரு வெட்கம் எல்லாம் கேள்வி பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த கருத்தை உள்ளடக்க அந்த அம்மா சொல்லுது, சத்தியத்தை பேசுவதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான், அதனால நான் சத்தியத்தை கேட்டு வந்திருக்கிறேன், எவனாலும் என்னோட நினைச்சிட்டு போ அப்படிங்கிற கருத்தை உள்ளடக்கிட்ட அந்த அம்மா கேட்குது. ஃபஹல் அலல் மர்அத்தி மின் குஸ்லின் இதா தலமத், ஒரு பெண்ணுக்கு கலிதம் ஏற்பட்டால் அவள் வந்து குளிக்கிறது கடமையா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. ஒரு பெண்ணுக்கு கலிதம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அவர் கலிதம்னா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமலேயே அவர்களுக்கு இந்த கலிதம் ஆயிடுறது. அப்படி ஆச்சுன்னு சொன்னா பெண் குளிக்கிறது கடமையா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த அம்மா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ரஅத்தில்மா, கலிதம் இருந்து வெளிப்பாடு அவங்கள்ட்ட இருந்து அந்த கூடிய அந்த நிச்சயங்கள் வெளிப்பட்டுருச்சுன்னு சொன்னா குளிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாங்க. இப்ப உம்மு சலமா இருக்காங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்களும் இருக்கிறாங்க. அந்த தனியா இருக்கும்போது இருக்கல, அவங்க மனைவிலாம் இருக்கும்போது நம்ம வந்து கேட்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வெக்கம் ஏற்படுது, இப்படிலாம் கொஞ்சம் பொம்பளை வந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்துகிட்டு கலிதம் ஏற்பட்டா குளிக்கணுமான்னு ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆம்பளை கேட்கிறதா அப்படின்னு சொல்லி அவங்க வெக்கப்படுறாங்க. வெக்கப்பட்டுட்டு யார சொல்லலாம், அவன் தகத்தலிமுல் மராத்து, உம்மு சலமாவுக்கு இந்த மெசேஜே தெரியல, பெண்களுக்கு கலிதம் ஏற்படுமோ அப்படிங்கிறாங்க உம்மு சலமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்ணுக்கு கலிதம் ஏற்படலைன்னா அவ பெற்ற குழந்தை அவள மாதிரி இருக்குது, அது கூட குழந்தையாங்கிறாங்க. அவளுடைய அதுவும் சேராதனால ஒரு நேரத்தில் வாப்ப மாதிரி இருக்கு, ஒரு தும்ப மாதிரி இருக்குது. அவளுக்கு எந்த பங்கும் இல்லைன்னா எல்லாம் வாப்ப மாதிரில இருக்கு, பெற்ற குழந்தைகள்லாம் வாப்ப மாதிரில இருக்குன்னு அவள்கிட்ட இருந்து ஒரு பார்த்து போய் சேர்ற காரணத்தினால சில நேரத்தில் வந்து அவ மாதிரியே சாடையில் இருக்குது. பெற்ற குழந்தைகள் சில அம்மா சாடை, சிலது வாப்பா சாடைன்னு சொல்றோம்ல, இந்த அம்மா சாடை எங்க இருந்து வருதுங்கிற ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. அந்த பெரிய 20ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்ச விஷயத்தை ரசூலுல்லாஹ் அன்னைக்கே சொல்றாங்க.
அதாவது பெண்ணுடைய சினை முட்டையும் ஆணுடைய உயிரணும் சேர்ந்துதான் ஒரு குழந்தை உருவாகுது. ஆணுடைய இங்கு மட்டும் ஒரு குழந்தை உற்பத்தியாக்க முடியாது. பெண்ணுடைய சேரணும். எது மிகைக்குதோ அந்த டைப் உடையாந்துடும். இவனுடைய தன்மையை வந்து மிகச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தையுடைய குணாதிசயங்கள் தன்மை எல்லாமையும் அவனுடைய இது மிகச்சி வச்சீங்கன்னா அவள மாதிரியான தோட்டத்தில் என்ன செய்யும் அமைஞ்சிடும். அது பெண்ணுக்கு கலிதம் ஏற்படாமையா குழந்தை அவள மாதிரியே வருதுங்கிற என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமாவுக்கு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் பாயிண்ட். இதுல இது புகாரில் 130 ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பெண்மணி இப்படி கேட்க இதெல்லாம் அசிங்கம் எல்லாம் நினைக்க கூடாது. மார்க்க ரீதியா குளிக்கிறது கடமைக்கு தான் கேட்கறாங்க, வேற ஒண்ணுக்கு அவங்க கேட்கல. அவங்க அல்லாத பாதி இல்லாமல் போறதுக்கு குளிக்கிறது என்னென்ன காரியத்தை குளிக்கணும் எப்படி குளிக்கணும் கேட்டாதான் அவர்கள் இபாதத் செய்ய முடியும். அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கேட்கறாங்க. அதுக்காக வேண்டி செக்ஸ் விஷயத்தெல்லாம் கேட்டுருக்க சும்மா விஷயத்தெல்லாம் இது மார்க்கத்தோட உள்ள அமல் செய்யறது சம்பந்தமான ஒரு காரியம், அதுக்கு தான் கேட்கறாங்க. அப்ப இது வந்து நீங்க சஹீஹ் புகாரியில 130 ஹதீஸ்ல பார்க்கலாம். இதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணுக்கு மாதிரியே பாருங்க. அதாவது ஒரு மணி எதுக்கு இது சொல்லப்படுதுன்னா பொதுவா மனிதன் இதுதான் வைக்கப்படுவான். அதாவது அந்த உடல் ரீதியாக இந்த பிரச்சனை இருக்க ஸ்கலிதமாவது விந்து வர்றது குளிக்கிற மேட்ரு இதுலதான் மனுஷனுக்கு பெரும்பாலும் வெக்கம் வரும். மற்றவங்க ஜாஸ்தியா வெக்கம் வராது. அதுலயும் வெக்கப்படலைன்னா வேற எதுவும் வெக்கப்படக்கூடாது. கல்வி கற்றுக்கிற விஷயத்துல கல்வி கற்கிற விஷயத்துல மார்க்கத்தை அறிந்து கொள்ற விஷயத்துல வெக்கத்தை அப்படி ஓரம் கட்டி வச்சிட வேண்டியதான். எது தெரியாட்டாலும் கேட்கலாம். உலகம் உருண்டைன்னு சொன்னீங்கல்ல, உருண்டை நம்ம எப்படி இருக்கிறோம்னு கேட்கலாம். 4 பேர் சிரிப்பாங்க. ஏன் அவன் ஏன் தெரிஞ்சு வச்சிருப்பான். உலகம் உருண்டைன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இருப்பாங்க ஒரு சபையில. ஒரு ஆளுக்கு உலகம் உருண்டை நம்ப இயலாது. உருண்டை எப்படி இருக்க மனுஷன் இருக்க உருண்டை இருக்க முடியுமா இப்படின்னு ஒரு டவுட் வரும். அவர் கேட்டாருன்னு வைங்க 50 பேர் ஒரு சிரிக்கும். ஏன் அவருக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது கேட்கலாம் தானே வெக்கம் தானே. இதுக்கு வெக்கப்பட்டு கேட்காம இருக்க கூடாது. தெரியலன்னா கேட்டு முடிஞ்சு நான் எவன் என்ன நினைச்சு திருடுறியா கொலை செய்யா கல்வி தானே கத்துக்கிற மார்க்கத்தை தானே விஷயத்தை அறிஞ்சுக்கிற அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த வெக்கம்லாம் படாத. எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஒரு சூடான ஒரு உடல் அமைப்பு உஷ்ணமான உடல் அமைப்பு கொண்ட ஆளுங்க. அவங்களுக்கு என்ன செய்யும்னா அந்த கலிதமாகாம ஈரமாக கசிவு வரும். அந்த இதுல ஆண்களில இருந்து அந்த மாதிரி ஒரு அடிக்கடி அவருக்கு ஏற்பட்டு இருக்கும். இது ஏற்படும் போது தொழுகிறதா இல்லையா அது மாதிரி அவருக்கு அடிக்கடி அந்த ஒரு சங்கடம் ஏற்பட்ட உடனே இது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணுமே கேட்கறது வைக்கப்படுறாரு. ஏன் வைக்கப்படுறாருன்னா மகளை கட்டிருக்கிறோம் மருமகனா இருக்கிறோம் இதை போய் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வெக்கப்படுறாரு. வெக்கப்பட்டுட்டு மிக்தாது என்ற தன்னுடைய தோழரை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி ஏற்படுது அடிக்கடி வந்து அந்த இச்சை நீர் வெளிப்பட்டு இருக்குது விந்து அல்ல இது மாதிரி ஒரு கசிவு மாதிரி வரும்பொழுது குளிக்கணுமா என்னன்னு தெரியல நீ ரசூலுல்லாஹ்ட்ட எனக்காண்டி கேளு அப்படிங்கிறாரு. ரொம்ப வைக்கப்படுறாரு வேற அளவுக்கு கேட்டுக்கணும் அது உடனே வழங்கிக்கலாம். அவர் மிக்தாது போய் கேட்கிறாரு இப்படி ஒருவருக்கு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அதுக்கு வந்து கால ஃபீஹில் உலு அதுக்கு ஒலி செஞ்சா போதும் குளிக்க வேண்டியதில்லை கழிவு விட்டு செய்யணும்தான் ஒலி செஞ்சுக்கிற வேண்டியதுதான் இந்து வெளிப்பட்டாதான் குளிக்கணுப்பா அப்படின்னு சொல்லி குளிக்கணுமா ஒலி செய்யணுமான்னு ஒரு சட்டத்துக்கு தான் கேட்கிறாரு. வேற ஒரு அசிங்கத்துக்கு கேட்கல. நான் தொழுகணும் குளிச்சுட்டு தான் தொழுகணும்னா ஒரு நாளைக்கு 8 தடவை குளிக்க வேண்டி வந்துடும். இந்த மாதிரியான ஒரு உடல்நிலை பெற்றவனா நான் இருக்கிறேன். அதனால நான் குளிக்கணுமா என்ன குளிக்க வேணாம் ஒலி செஞ்சுக்க கழுவிட்டு ஒலி செஞ்சு மாதிரி தொழுவு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு புகாரியில 269வது ஹதீஸ்ல பார்க்கலாம். 178 நீங்க பார்க்கலாம். 132வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இதுல எல்லாம் வந்து கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வெக்கப்படுறது இல்ல வெக்கப்படுறதுன்னு வழங்குது. இதெல்லாம் வந்து உடல் ரீதியான பிரச்சனை. அது வர்றது அது வர்றதெல்லாம் காற்று பிரிகிறது கூட கேட்க வெக்கமா இருக்கும். வேற ஏதாவது கேட்டுருவீங்க காற்று பிரிகிறது சம்பந்தமா ஒரு சந்தேகம் வந்துருவீங்க ஒரு சபையில கேட்க நீங்க வைக்கப்படுவீங்க. நான் வைக்கப்படுவேன் நீங்க வைக்கப்படுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வைக்க இருக்குமே தவிர மற்ற விஷயங்களை கேட்டுக்கிட்டு வைக்கப்பட மாட்டோம். அதுதான் இதை சொல்லி காட்டி இதுலயே வைக்கம் இல்லைன்னா மற்ற வைக்கப்படக்கூடாதுன்னு விளங்கிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் வந்து சுத்தி ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்கன்னா நீங்க பேச மாட்டாங்கல்ல ஏதாவது அறிவுரைகள் கிடைக்கும் ஏதாவது நல்ல நல்ல செய்திகள் தான் வந்துகிட்டே இருக்கும். அதனால சஹாபாக்கள் சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப வந்து ஒரு 3 பேர் வர்றாங்க இந்த சபையில இந்த மாதிரி சபையில நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு புதுசா ஒரு 3 பேர் வர்றாங்க. 3 பேர் வந்தால 2 பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து 3 பேர் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு 2 ஆள் மட்டும் செய்யறாங்க நேரா வந்து இந்த மாதிரி எங்களுக்குள்ள இடம் இருக்குன்னு பார்த்து அங்க உட்கார்ந்துக்கிட்டாங்க 2 பேர்.
அப்புறம் வந்தாங்களா, அந்த ரெண்டுல ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த சபைக்கு இடையில ஒரு இடம் கிடைக்குது, சின்ன ஒரு ஆள் தான் உட்கார இடம் இருக்குது, இந்த இடம் விட்டுருக்காங்கன்னு வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாரு. இன்னொரு ஆள் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, உள்ள தாண்டிக்கிட்டு வர்ற அவ்வளவு கஷ்டப்படக்கூடாது, கடைசியில் உட்கார்ந்து காட்டுக்கணும், இடம் இருக்குது, இடம் இருந்து நினைக்கணும். ஆனா ஒரு இடம் காலியா இருக்காருங்க, இதை பார்த்து ஒருத்தர் காலியான இடத்துல உட்காந்துட்டாரு. இன்னொரு என்ன பண்றாருன்னு கேட்டா, கடைசியில் உட்காந்துக்குருவோம் அப்படின்னு உட்காந்துட்டா, 2 பேர்ல. மூணாவது ஆள் இருக்காரு பாருங்க, அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, இப்படி பார்த்தாரு, ரொம்ப கூட்டமா போயிருவோம், திரும்பி போயிட்டாரு. வந்தாரு நின்றாரு போயிட்டாரு. 3 பேர் வர்றாங்க, ஒரு ஆளை கிட்ட வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து அந்த சின்ன கேப்ல இருந்து உட்கார்ந்து விட்டாரு. இன்னொரு ஆள் லாஸ்ட்ல உட்கார்ந்து விட்டாரு. இன்னொரு ஆள் அப்படி சுத்தி வந்து பார்த்து விட்டு அவர் போயிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அவங்க கவனிச்சுட்டே இருக்காங்க. இந்த 3 பேர் வருது, 2 பேர் அப்படி வருது, ஒரு ஆள் போயிடுச்சு எப்படியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா விஷயத்தை பயான் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களுக்கு சொற்பொழிவு நிகழ்த்திட்டு இருக்காங்க. அம்மா பரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காரியத்தை முடித்த பொழுது, காரியம் தான் சொற்பொழிவு தான் நடந்திருக்கு சபையில், வேற என்ன காரியம் இருக்க போது, சொற்பொழிவு நிகழ்த்தி முடித்த பிறகு அவங்க சொன்னாங்க, அலா உஹ்பிருக்கும் அனின் நபரி சலாசா, இந்த 3 பேர் வந்தாங்களா அவர்களை பற்றி ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 3 பேர் வந்தாங்கல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு வந்து, அந்த 3 பேரை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அகதுகும் ஆவா இலல்லாஹி, அல்லாஹ்வுடைய அதுல ஒரு ஆள் இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வந்தார். ஒரு கிட்டத்துல மார்க்கத்தை கேட்கறதுக்கு வந்தது, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினாராம். ஆவாஹுல்லாஹு, அல்லாஹ் அவரை அரவணைத்துக் கொண்டார். யாரே ஒரு கிட்டத்தில் உட்கார்ந்து வரும். அம்மல் ஆகரு, அடுத்த ஆள் இருக்காரு, அவரு ஃபர்ஸ்ட் ஐயா வெட்கப்பட்டாரு. இங்கிட்டு வேற கடந்து விட்டு அங்கே உட்காந்து வந்துட்டு போறோம், எதுக்கு போயிட்டு முன்னாடி உட்கார அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐயா வெட்கப்பட்டாரு. ஃபர்ஸ்ட் ஐயல்லாஹு மின்ஹு, அவற்றிலிருந்து அல்லாஹ் வெட்கப்பட்டுக்கிட்டான், அல்லாஹ் ஒழுங்கி போயிட்டான்னு சொல்றாங்க. அம்மல் ஆகரு, மூணாவது ஒரு ஆள் இருக்காரு, அந்த ஆளு புறக்கணித்து விட்டார். அவர் வெட்கப்பட்டுக்கிட்டு தூரத்தில் உட்கார்றாரு. இந்த ஆள் என்ன பண்றாரு, அலட்சியம் செய்து போய்விட்டார். நான் சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதருங்கிற முறையில அதை அவர் கேட்கணும். வந்துட்டு பார்த்துட்டு நின்று விட்டு ஏதோ சீர் வேலைக்கு வந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருக்காருன்னு அர்த்தம், புறக்கணித்து போகிறார். அதனால ஆரல் அல்லாஹ் அன்ஹு, அவரை அல்லாஹ்வும் புறக்கணித்து விட்டான் என்று சொல்கிறார்கள். இது புகாரியில 474வது ஹதீஸ்ல பார்க்கலாம், புகாரியில 66வது ஹதீஸாகவும் இதை நீங்க பார்க்கலாம். அப்ப இதுல என்ன விளங்குது, மார்க்கத்தை அறிந்து கொள்ற ஒரு சபைக்கு வர்றதுல நம்மள மாதிரி ஆட்கள்லாம் அவங்க உட்கார்றதா, நம்ம எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துல உள்ள ஆளுக்கு, நம்ம ஓரத்தில் உட்காந்து கேட்போமா, இவங்களோட உட்காந்துட்டு அப்படி இந்த கல்வி கற்கிறதுல கேட்கறதுல கூட நல்ல ஒரு எம்எல்ஏ இருக்காரு, ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ இருக்காரு, அவர் மார்க்கேஷன் நடந்துகிட்டு இருக்குது. அவர் வந்தா என்ன நினைப்பாரு, தெரிய வந்தா கூட இவங்களோட உட்காந்து நம்ம எம்எல்ஏ வந்து உங்களோட உட்கார்றதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வெட்கப்படுறாங்க, உங்க சமூகத்துல நம்ம அந்தஸ்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஆடியோ மட்டும் கேட்பாங்க. இந்த மாதிரியா நடக்கிற ஆளுக்கு இருக்கு உலகத்துல. இது மாதிரியா சில விஷயங்களுக்கு போகும்பொழுது அவங்களுடைய பண விஷயம், அவங்களுடைய தரஜா, அவங்களுடைய தகுதி, அவருடைய திறமை, அவருடைய ஆற்றல் இதெல்லாம் கவனத்துல கொண்டு அப்படி வைக்கப்பட்டு இருப்பாங்க மார்க்கத்தை அறிஞ்சுக்கிறது. அதான் அவரும் செஞ்சாரு. சமம் உட்காரிய சபையில மார்க்கத்தை கற்றுக்கிற சபையில உயிரை என்ன தாழ்வு என்ன சமம் எல்லாரோட உட்காந்து கேட்டு போயில அப்படி தனியான ஒழுங்கி ஓரத்தில் உட்காந்து கேட்கறது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கண்டிக்கிறாங்க. கல்விக்கு வந்து வெக்கம் இல்லை. இதுல என்ன வழங்குவது கேட்டா, 4 பேர் என்ன நினைப்பான்னு எல்லாத்திலையும் பாருங்க, கல்வியில பார்க்காதீங்க. எல்லாத்திலையுமே இதை செஞ்சா 4 பேர் நினைப்பானோ, அதை செஞ்சா எல்லாம் பாருங்க, தப்பே கிடையாது. அறிந்து கொள்ற விஷயத்துல 4 பேர்ல 4000 பேர் என்ன நினைச்சாங்க, என்னமோ நினைச்சிட்டு போங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா தான் நீங்க வந்து மார்க்கத்தை நல்லா அறிஞ்சுக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, நிறைய உங்களுடைய அமல்கள் வந்து சீர்படும். யாரெல்லாம் அறிந்து கொள்றாங்களோ அவர்கள் தான் அமல் செய்வாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கணும். சில விஷயங்கள் இது கேட்கிறாங்க மட்டும் இல்ல, சொல்லித் தர்றாங்க இருக்காரு பாருங்க, அவருக்கும் சில நேரத்தில் வெச்சமா இருக்கு. சில சொல்றது இதை போய் கேட்கிறாங்க, இதுக்கு போய்கிட்டு நம்ம எப்படி பதில் சொல்றது, கேட்கிறாளுக்கு வைக்கப்படுற மாதிரி சொல்றாளுக்கு என்ன இருக்கு, சில விஷயங்களை சொல்வதற்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். சொல்ற ஆளுக்கு வெக்கம் வரலாமா, அது வரக்கூடாது. இதான் சட்டம்னா நீ யாரை பத்தியும் கேர் பண்ணாத, போட்டு அடிச்சு தள்ளிடு அப்படிங்கறதா மார்க்கத்தினுடைய சட்டம். அதுக்கு ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் ஒரு கனவு கண்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். இது வந்து ரசூலுல்லாஹ்ட்டயே சில ஆட்களுக்கு வந்து சில விஷயங்களை சொல்வதற்கு வெட்கப்படுவாங்க.
இதை போய் சொன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னா அவங்க மன சங்கடப்படுவாங்க, வெட்கப்பட்டுக்கிட்டு சொல்லாம இருந்துருவாங்க. கரெக்டான விஷயம் சொல்லாம இருந்துருவாங்க. அல்லாஹ் வந்து கனவு மூலமா அதை வந்து கண்டிக்கிறான், கண்டிச்சு அவங்களை திருத்தலாம். நீ சொல்லித்தான் ஆகணும். எப்படி திருத்தினான்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களே சொல்றாங்க, நான் வந்து ஒரு கனவு கண்டேன். கனவு கண்ட உடனே அப்ப கனவுல என்ன வருதுன்னு கேட்டா, ஒரு யகூதி கூட்டத்தை நான் கடந்து போகிறேன். கனவுல ஒரு யகூதிகளா நிக்கிறாங்க. யகூதிகள், யகூதினா யூதர்கள். அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், கனவுல கேட்கிறேன், மன் அன்தும், நீங்க எல்லாம் யார் கேட்கிறேன். காலும் நஹ்னுல் யஹூத், நாங்கெல்லாம் வந்து யகூதிகள் அப்படிங்கிறாங்க. அவங்க நீங்க யார் பண்ணா யகூதி அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அப்படி காட்சியில காட்டுறாங்க கனவுல. அப்ப கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்கும் அன்துமுல் கௌம் லவ்லா அன்னக்கும் தஸஅமூன இன்ன உஸைரன் இப்னுல்லாஹ். உஸைர வந்து அல்லாஹ்வுடைய மகன்ங்கறீங்களே, அதை மட்டும் சொல்லாம இருந்தா நீங்க ஒரு நல்ல சமுதாயமா இருப்பீங்களப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கனவுல சொல்றாங்க. யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, உஸைர் இந்த 100 வருஷம் அல்லாஹ் தூங்க வச்சான ஒரு ஆளு, அவர் அப்பமேல உஸ்ராக்குனானே, அவர் என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ்வுடைய மகன் தாங்க. இருத்தவர்கள் எப்படி ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்களோ, அதே மாதிரி வந்து அவங்க யூதர்கள் வந்து உஸைர வந்து அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல போதனை செய்யறாங்க, ஏப்பா யூதர்களப்பா யகூதிங்கிறீங்களே, நீங்க உஸைர்ங்கிற ஒரு மனிதரை போய் அல்லாஹ்வுடைய மகன் சொல்றீங்களப்பா, இதை சொல்லாட்டி நீங்க நல்ல கூட்டமா இருந்திருப்பீங்களப்பா, தௌஹீதா இருந்திருப்பீங்கல்ல. அல்லாஹ்வுடைய மகன் சொல்லாட்டி அவங்களும் தௌஹீதானே, நீங்க கரெக்டா இருந்திருப்பீங்களே அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல அட்வைஸ் பண்றாங்க. அந்த ஆளுக்கு கனவுலைய ஊழியர்கள் ரசூலுல்லாஹ் மடக்குறாங்க. எப்படி மடக்குறாங்கன்னு கேட்டா, காலத்தில் யகூது வஅன்துமுல் கௌம் லவ்லா அன்னக்கும் தகூலுன மாஷா அல்லாஹு வ ஷா முஹம்மத். அதாவது சஹாபாக்கள் ஒரு பழக்கம் என்ன இருந்துச்சுன்னு கேட்டா, ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மாஷா அல்லாஹு வ ஷா முஹம்மத், அல்லாஹ் நாடியபடியும் முகமது நாடியபடியும் நடந்து விட்டதுமாங்க. அல்லாஹ் நாடியபடி நடந்துருச்சு, முகமது இப்படி சொல்லக்கூடாது, நமக்கு எதிரி சொல்லக்கூடாது. ஆனா சஹாபாக்கள் இருந்தாங்க இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, மாஷா அல்லாஹு, மாஷா அல்லாஹ் மட்டும் தான் சொல்லணும், அல்லாஹ் நாடியபடி நடக்குன்னு சொல்லணும். ரசூலுல்லாஹ் நாடியபடிலாம் நடக்காது. ஆனா அவர்கள் சொல்லுவார்கள், முஸ்லீம்கள் சில பேர் வந்து சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்காம விட்டுருவாங்க. இந்த சுட்டி காட்டணும் கனவுலையே, அல்லாஹ் அப்படி சுட்டி காட்ட வைக்கிறான். நீங்க மட்டும் நல்லா இருக்கும், நாங்க இப்னுல்லா அல்லாஹ்வுடைய மகன் சொல்றது நீங்க குறை சொல்றீங்க, நீங்களும் அதே மாதிரி என்ன வைக்க தானே செய்றீங்க. அல்லாஹ் நாடினபடியும் முகமது நாடினபடியும் என்ன அர்த்தம், நீங்க மட்டும் கரெக்டோ அப்படின்னு கனவுலையே அவங்க திரும்பி மடக்குறாங்க. கனவுலையே மடக்கின உடனே அப்புறமேலே மறுபடி போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கனவுலையே மறுபடி போறாங்க. போனா அங்க நசாராக்கள் இருக்காங்க, இருத்தவர்கள் கூட்டம் ஒண்ணு, கனவுல காட்டுறதுதான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, மன்னன்தும், நீங்க எல்லாம் யாரு? நானும் நசாரா, நாங்க நசாராக்கள், இருத்தவர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னக்கும் அன்துமுல் கௌம் லவ்லா அன்னக்கும் தகூலுன அல் மஸீஹ் இப்னுல்லாஹ், மஸீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வுடைய மகன் என்று நீங்கள் சொல்லாமல் இருந்தால் நீங்க நல்ல கூட்டமா இருந்திருப்பீங்களே, அவரை போய் நீங்க அல்லாஹ்வுடைய மகன் சொல்றீங்களேன்னு அங்கே அப்சர்வ் பண்றாங்க கனவுலையே. அந்த ஆளுக்கு திருப்பி அதே கேள்வி, நீங்க மட்டும் ஒழுங்கோ, அந்த இவர்கள் கேட்ட மாதிரி அவங்க கனவுல கேட்கறாங்க, நீங்க மட்டும் ஒழுங்கா, உங்க ஆளுகள் எல்லாம் மாஷா அல்லாஹு முகமதுங்கிறாங்க, அல்லாஹ் ஈக்குவலா முகமது கொண்டாந்து நிப்பாட்டு மட்டும் சமம், உஸைர் அல்லாஹ் ஈக்குவல் ஆகுனா தப்பு, ஈசாவை அல்லாஹ் ஈக்குவல் ஆகுனா தப்பு, முகமது அல்லாஹ் ஈக்குவல் ஆகுனா ரைட்டோ அப்படின்னு கேட்கறாங்க. மாஷா அல்லாஹு ஷா முகமது நீங்க மட்டும் சொல்றீங்கள அப்படின்னு கேட்கறாங்க. கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, காலையில வந்த உடனே இது வந்து ரெண்டு ரசூலுல்லாஹ்வே கனவு கண்டதாக ஒரு சம்பவம். இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, ஒரு ஆள் இந்த மாதிரி கனவு கண்டு ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாரு, நான் இப்படி கனவு காணும் போது இந்த மாதிரியா என்னை கேள்வி கேட்டாங்க, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், அப்ப யூதர்களை பார்த்து கடந்து போனேன், நசாராக்களை கடந்து போனேன், இந்த மாதிரி கேட்டாங்கன்னு ஒரு ஆள் கனவு கண்டு, அவர் யாருன்னா துஃபைல்ங்கிற ஒரு சஹாபி கனவு கண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து விளக்குனதாக ஒரு அறிவிப்பு இருக்குது. ரசூலுல்லாஹ்வே கனவு கண்டதாக ஒரு அறிவிப்பு இருக்குது. இதை சொன்ன உடனே அந்த அறிவிப்புல என்ன வருதுன்னா, அவர்கிட்ட கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப ஒரு கனவு கண்டிய நீ எல்லாருக்கும் தெரிவிச்சுட்டியா, ஒருத்தரையும் சொல்லலையான்னு இருக்கிறாங்க. இல்ல ஒருத்தரையும் சொல்லல, அஃபான்ங்கிற ஒரு ஆள்கிட்ட தான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மக்கள் எல்லாம் கூட்டி தொழுது முடிச்ச உடனே சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க. குத்பா நிகழ்த்தி அல்லாஹ் புகழ்ந்து போற்றி விட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, துஃபைல் ஒரு கனவு கண்டிருக்கிறார். இந்த அறிவிப்புல துஃபைல் ஒரு கனவு கண்டிருக்கிறார். அவர் வந்து உங்களில் சில பேருக்கு அதை சொல்லியும் இருக்கிறார், கனவு கண்டு விட்டார், சில பேருக்கு அவரே உங்களுக்கு சொல்லியும் இருக்கிறார். நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். மாஷா அல்லாஹு வஸா முஹம்மது என்று ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். அது தவறு என்று எனக்கும் தெரியும். நான் சொல்வதற்கு வெட்கப்பட்டுக் கொண்டு நான் சொல்லாமல் இருந்தேன். யம்னவுனில் ஹயாவு மின்கும் அன்ஹாக்கும் அன்ஹா. உங்களை பற்றி வெட்கப்பட்டுக் கொண்டு இது போய் நம்ம சொன்னா ஒரு சங்கடப்படுவாங்களோடு வெட்கப்பட்டுக் கொண்டு நான் சொல்லாமல் இருந்து விட்டேன். இப்ப அல்லாஹ் இவர் மூலமா சொல்லி தந்துட்டான், இனிமேல் சொல்லாதீர்கள். இனிமே சொல்றதா இருந்தா மாஷா அல்லாஹு வஸா முஹம்மது லா தகூலு மாஷா அல்லாஹு மாஷா முஹம்மது என்று இனி சொல்லாதீர்கள் அப்படிங்கிறாங்க. இது முஸ்னத் அஹ்மதுல 20713வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன உங்களுக்கு விளங்குது கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் செய்யற ஒரு தப்ப இதை சுட்டி காட்டி இருக்கணும், சுட்டி காட்டாம இருந்துட்டாங்க. ஏன் சுட்டி காட்டாம இருந்தாங்கன்னா வெட்கம், பயந்துக்கிட்டலாம் இல்ல. அவங்க குடும்பம் இந்த மாதிரி அவங்களும் சொல்றாங்க எப்படி சுட்டி காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க கேட்டா, கனவு மூலமாக உணர்த்தி இது சுட்டி காட்ட வேண்டிய தப்பு தான் அப்படின்னு காட்டிட்டான். அப்ப மார்க்க விஷயத்தை சொல்லுகிற விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் வெட்கப்பட்டு சொல்லாமல் இருந்தா கூட அதை ஒத்துக்கொண்டு பிறகு சொல்லிட்டாங்க. வெட்கம் என்னை தடுத்துருச்சு, தப்புதான் அது, இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமே இந்த மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினபடி முகமது நாடினபடி பேசவே கூடாது. அல்லாஹ் நாடினபடி தான் சொல்லணும். செஞ்சாங்க எது நடந்தாலும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினபடி நடந்துவிட்டோம்னு சொல்லணுமே தவிர என் பேரை இனிமே யூஸ் பண்ண கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை கண்டிச்சிட்டாங்க. அதுல என்ன விளங்குது, மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது மக்கள் சங்கடப்படுவார்களே என்பதற்காக வேண்டி அதை சொல்லாம இருக்கக்கூடாது. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவரை நான் பார்க்கிறேன். உதாரணத்துக்காண்டி நான் எந்த தப்பை சொல்லணும், தப்பை இவர் செய்யறாரு எனக்கு தெரியும். இவரை பார்த்தோம் நிறுத்திக்க கூடாது. நான் சொல்றேன் இவர் தன்னை நினைச்சுக்கிடுவாரோ அப்படி நினைத்துக் கொண்டு நான் வெட்கப்படக்கூடாது. நான் என்ன செய்யணும், சட்டையில யாரையும் குறிச்சுதான் சொல்லல, இதான் விஷயம் சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை சொல்றாங்க. கல்வியில சொல்வதற்கு வைக்கப்படக்கூடாது, கேட்டு தெரியறதுக்கு வைக்கப்படக்கூடாது. இது ஒண்ணு. இதை தவிர எல்லா காரியங்களையும் என்ன செய்யணும், வைக்கப்படணும். எந்த அளவுக்கு கேட்டா, ஒருத்தர் கேட்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய மறைவிடங்களை நாங்கள் எப்படி எல்லாம் மறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் மனைவியை தவிர எல்லா இடத்திலையும் மறைத்துக் கொள். மனைவியோட மட்டும்தான் அந்த உறுப்புகளை மறைக்கணுங்கிற செக்ஷன் கிடையாது. உங்களுக்கு எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம். கணவன் மனைவிக்கு மத்தியில மற்ற எல்லா இடங்களிலையும் மறைக்க வேண்டிய பகுதிகளை நீ மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த மனிதர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அர்ரஜுலு யகூனு அர்ரஜுலி, ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளையோட இருக்கிறான், அப்பவும் மறைச்சிக்கணுமான்னு இருக்கிறாரு. அது அப்படிதான் சமுதாயமே இருந்துச்சு. காட்டுமிராணி மாதிரி கூட்டம் தான் அது. அதைத்தான் பண்படுத்தி இருக்கிறாங்க. ஆம்பளை அவுத்து போட்டு இருக்கிறாங்க அளவுக்கு இந்த ஒரு சமுதாயம் அது. அதைத்தான் இப்படி வெளியில்லாத ஒரு மாதிரி ரசூலுல்லாஹ் மாற்றி அமைச்சாங்க. லேசுப்பட்ட சமுதாயம் இல்ல, ஆக அதுல பாதாளத்தில் கிடந்த ஒரு சமுதாயம் அது. எப்படி கேட்கிறான்னு பாருங்க, பொம்பளைக்கு சரி ஆம்பளை தான் இருக்கிறார், மொத்தமா சும்மா இருக்க வேண்டியவன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இனிஸ்லதாத் அல்லாஹ் யராஹா அஹதுன், யாரும் பார்க்காமல் ஒருவருமே அந்த மறைவிடத்தை பார்க்காமல் இருக்க உனக்கு சக்தி இருந்தா செஞ்சுதான் ஆகணும். இல்ல டிரெஸ் இல்லையே அதுதான் கூடுமே தவிர சக்தி இருக்குமே ஆனால் என்ன செய்யணும், அது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அப்ப மறுபடியும் கேட்கிறாரு, ஒரு ரஜுலு யகூனு ஹாலியன், ஒரு ஆள் தனியா அவர் மட்டும் இருக்கிறார், யாரும் இல்ல, இப்ப அவுத்து போட்டு இருக்கலாமா கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு ரஜுலு யகூனு ஹாலியன், ஒருவன் அவன் மட்டுமே இருக்கிறான், வேற யாரும் இல்லை, பார்க்கறதுக்கு ஒருத்தருமே ஆம்பளையும் இல்ல பொம்பளையும் இல்ல, அவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வல்லாஹு அஹக்கு அன் யுஸ்தஹயா மின்ஹு, அல்லாஹ்வுக்காக வெட்கப்படுங்களப்பா, ஒருத்தரும் காட்டி அல்லாஹ்விடமிருந்து வெட்கப்படவன் அதிக தகுதியானவன் இல்லையா, அல்லாஹ்வுக்கு வெட்கப்படு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது திருமதியில 2718 2693 ஆகிய ஹதீஸ்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆள் வெட்ட வெளியில குளிச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. எப்படி குளிக்கிறாருன்னா, ஒழுங்கா உறுப்புகளை மறைக்காம குளிச்சுட்டு இருக்காரு, ஒரு முழுமையா மறைக்காம. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பேசாம போயிட்டாங்க. போய் மெம்பர்ல ஏறி பயான்லாம் எல்லாத்தையும் சொல்லி போடுவாங்க. ஏறி சொற்பொழிவு நினைஞ்சிட்டாங்க, அல்லாஹ் ரொம்ப வெட்கப்படக்கூடியவன், அவன் மறைப்பதை விரும்பக்கூடியவன், அதனால அதை ரொம்ப அல்லாஹ் விரும்புகிறான், வெட்கத்தையும் விரும்புகிறான்,
மறைப்பதை விரும்புகிறார். அகத்துக்கும் உங்களை யார் குளிப்பதாக இருந்தாலும் மறைவாக குளியுங்கள், மறைவாக குளியுங்கள். ஓபன் பிளேஸ்ல போயிட்டு இப்படி குளிக்கும் போது பல இதுகளை பார்க்க வேண்டியதான் வரும். அவர் குளிச்ச மெத்தட் சரியில்லாம அவரு ஒண்ணும் இல்லாம போட்டு குளிச்சுப்பாரு. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த இதெல்லாம் வெக்கப்படணும். நாங்க தனியா இருக்கிற இடத்துல கூட வெக்கப்படணும். இந்த வெக்கம் மனிதனுடைய இயற்கை சுபாவத்திலே உள்ளதுங்கிறத கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவையும் 2 பேரையும் படைச்சான அல்லாஹ். படைச்ச உடனே 2 பேரும் ஒரு மரத்தை நெருங்க கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். கட்டளையை மீறி நெருங்கிட்டாங்க. நெருங்கின உடனே அவங்களுடைய மறைவிடங்கள் தெரிய ஆரம்பித்து விட்டது. தெரிய ஆரம்பித்தவன என்ன ஆச்சுன்னு கேட்டா, உடனே அவங்க என்ன செஞ்சாங்க நல்லா சொல்லி காட்டுகிறான். தபிகா எக்ஸ்திபானி அலைஹுமா மின் வரக்கில் ஜன்னா. 2 பேரும் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அந்த சொர்க்கத்தினுடைய இலைகளை எடுத்து அவசர அவசரமாக மறைத்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி 20வது சூரா 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 7வது சூரா 22வது வசனத்திலையும் இதே சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். இருந்தது வேற யாருமே இல்ல, புருஷன் பொண்டாட்டி தான் இருந்தாங்க அந்த இடத்துல. ஆதமும் ஹவ்வா தானே இருந்தாங்க, வேற பாக்குறதுக்கு யாருமே இல்ல. அந்த கனியை தின்றவன அவங்களுடைய அவுரத்து விலகிடுது. குடும்ப வாழ்க்கையில சேர்வதற்கு தான் அவுரத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டிக்கலாமே தவிர மற்ற நேரத்தில் வந்துட்டு சாதாரண மறைச்சுதான் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுக்கு தான் அவசர அவசரமா என்ன பண்றாங்கன்னு கேட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வாவும் அதனோட இலைகளை எடுத்து மூடி மறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேரும் மறைக்க ஆரம்பித்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இவர்கள் அந்த மரத்தை சாப்பிட்ட உடனே அந்த வெட்க உணர்வு இயற்கையா வருது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில இருந்தே இந்த மாதிரியான வெட்க உணர்வுலாம் வந்துருச்சு. இப்ப ரோட்ல வெளிக்கிறதுலாம் என்ன நீங்க பாத்துக்க வேண்டியதான். ரோட்ல உட்கார்ந்து வெளிக்கிறாங்க அவன் இந்த இது எதுக்கே வந்திருக்கு பாருங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியிலேயே இப்படி இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா இயல்புலையே நம்ம எவ்வளவு இதா நடக்கணும். ஆத்துல போய் குளிக்க போறோம், சட்டியை மாட்டி குளிக்கிறது, முசை போட்டு கையில கொடுத்து குளிக்க வேண்டியதானே. ஆத்துல குளிக்க போய் என்ன செய்வது, ஜட்டி மட்டும் மறைக்க வேண்டிய பகுதியா? பல பேர் போறாங்க வர்றாங்க இல்லையா, ஆம்பளை எல்லாம் இருக்கு, மத்த ஆம்பளையும் இருக்கிறாங்களா இல்லையா? அது எவனோ மத்தவங்க நாகரிகம் இல்லாத சமுதாயம் குளிச்சாங்கன்னு சொன்னா நீங்க எப்படி அதை குளிக்கலாம்? அதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப சில ஹதீஸ்கள் புகாரிலாம் வருது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நிர்வாணமாக குளித்தார்கள். அப்ப அல்லாஹ் அப்படி தங்கத்தை அப்படி மழையா புளி வச்சாங்கலாம் ஒரு ஹதீஸ் வரும். அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் நிர்வாணமாக குளித்தார்கள்னா வரும். நிர்வாணமாக குளித்தார்கள் அது அப்படி இருக்கக்கூடாது. நிர்வாணம்னா அந்த பாதியும் நிர்வாணம் சொல்ற வழக்கம் இருக்கு. இந்த பாதிய சட்டையும் பனியும் இல்லாம கையில மட்டும் போட்ட அரை நிர்வாணம் இருக்குல்ல, இந்த அரை நிர்வாணம் மட்டும் குளிப்பாங்களே தவிர குளிக்கும் போது இப்படி பண்ண குளிக்கணும். நீங்க குளிக்கல, குளிக்கும் போது கொஞ்சம் ட்ரெஸ் கலைஞ்சுதான் ஆகணும். குளிக்கிறதா இருந்தா இருக்கிறதுல பாதிய சமயம் இறக்கிட்டு குளிப்போம். அந்த மாதிரி தான் அந்த நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு புரிஞ்சு கொள்ளணும். அவங்க நிர்வாணம் வச்சு குளிச்சாங்க ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க நிர்வாணமா குளிக்கிறத. அப்ப நிர்வாணமா குளிச்சாங்கன்னு எடுத்துக்கொள்ளக் கூடாது. அவர்கள் மறைச்சுதான் குளிச்சாங்க, குறைந்த ஆடையோடு குளித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறேன்னு. இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே வெட்க உணர்வை நம்ம கடைபிடித்தோமே ஆனால் நமக்கு பல பண்பாடுகள் நம்மள்கிட்ட பெருகும், பல தீமைகள் நம்மிடத்தில் விலகும். வெட்கம் இருந்தா தான் ஈமானுடைய கிளைகள் இருப்பதாகவும் அர்த்தம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வெட்கம்ங்கிற கிளையை புரிந்து நடப்பவர்களாக நம்ம ஆக்கி வைக்கணும். இது போக ஏனைய கிளைகளும் இருக்கிற இன்ஷா அல்லாஹ் நடக்கும். 2 விஷயங்களை முக்கியமா உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டா இது நான் இந்த கடைசியா சொன்ன கிளை உங்களை காத்துக் கொள்ளுங்கன்றது, உங்களை காத்துக் கொள்ளுங்க. இப்ப என்னை காத்துக்கிற வேண்டிய நிலையில சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டா சில சகோதரர்கள் அநியாயத்துக்கு அவர்கள் இந்த பொய்களை சொல்லி தப்பு பிரச்சாரம் பண்ணி அவங்க பாவத்தை சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க. சில பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக வேண்டி சில விவரங்கள் நான் சொல்லித்தான் வேண்டியிருக்கு. என்ன விவரங்கள் தான் இந்த பிரச்சாரம் பண்றோம். இந்த 25 நாள் ஆச்சு, 26 நாளாச்சா, 26 நாள் உட்காந்துட்டு 26 நாள் எவ்வளவு கிடைச்சிருக்கு நம்பியா இருக்கு. எப்படி யாரு உங்களுக்குள்ள பேசி நம்மளால பேசிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பேச்சுகள் 26 நாளை ஏற்றுக்கிறாங்க. சும்மா ஆதாயம் இல்லாமையா இப்படிங்கிறது. சகரு நோன்பு நேரம், சகர் நேரம் அதுக்கிட்ட விளம்பரம் வருது, அது ஒரு 5-6 லட்சம் ரூபாய் அப்படி எல்லாம் என்ன செய்யறது? இது மாதிரியா பேச்சுக்கள் இல்ல சொல்ல முடியாது. இங்க பேசப்பட்டிருக்கு. ஆவிகள் வந்துகிட்டு பலாய் கழுவி இருக்கிறாங்க. விளங்குதா? ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். 20 வருட காலத்துல இந்த பேசுறோம் இல்லையா, பேசுறதுக்கு எவங்கிட்ட யாரும் இது வாங்கின கிடையாது. விளங்குதா? இப்ப பேசுறதுக்கும் சரி, டிவியில பேசுறதுக்கும் சரி, சகர் நோம்பு நேரத்திலையும் சரி, சகர் நேரத்திலையும் சரி, இஸ்லாம் இணைய மார்க்கத்திலையும் சரி, அதெல்லாம் அந்த கூட்டுக்கிறது கலந்துக்கிறதுலையும் சரி, அதை ஒளிபரப்புலையும் சரி, அதில் கிடைக்கிற லாபத்திலையும் சரி, நஷ்டத்திலையும் சரி, எனக்கு எந்த பெண்ணும் கிடையாது.
இப்ப சகர் நேரம் பண்றாங்கன்னா அதுல சில லாபங்கள் கிடைக்கும்னா முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட் சேரும். அதுல இருந்து உணர்வு நடத்துறாங்க, ஒற்றுமை நடத்துறாங்க, பொதுவான காரியங்களுக்கு பயன்படுமே தவிர அதுல இருந்து எனக்கு சல்லி காசு கிடையாது, வாங்குறதும் கிடையாது, அவங்க கொடுக்கறதும் கிடையாது, கொடுத்தாலும் வாங்குறதும் கிடையாது. ஏன்னு கேட்டா இதெல்லாம் சொல்லி இந்த ஆடியோ கேசட் விற்கிறாங்க, வீடியோ கேசட் விற்கிறாங்க, சிடி விற்கிறாங்க, எனக்கு ஏதாவது கமிஷனா? அதான் கிடையாது. யார் வேணாலும் படிக்கலாம், அவனுங்களா யார் வேணாலும் என்ன செய்யலாம், யார் வேணாலும் போட்டு யார் வேணாலும் விட்டுக்கலாம். இப்படித்தான் 20 வருஷமா நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கூட்டத்துக்கும் உங்கள்ட்ட வந்து 10 காசு வாங்கினது கிடையாது. ஆனா அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனா என்ன செய்யறாங்க, அந்த டிவி இந்த டிவி நான் தான் டிவி சொந்தக்காரங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுக்கு எங்க நடக்குது, பேசி பேசி டிவிலாம் வாங்கிட்டாங்க, அந்த டிவி பங்காமல அந்த டிவியில பார்ட்னராமல என்ற அளவுக்கெல்லாம் என்ன செய்யுது பேச்சுக்கள் வாங்கி இருக்குன்னு பேசிட்டு போயிடுறது. இதெல்லாம் பாவமா நீங்க ஆயிடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒண்ணு இல்லை, நீங்க பேசினா எனக்கு தான் நன்மை அல்ல, எல்லாத்தையும் பரிசு தரப்போறாங்க நன்மைகளை எல்லாம். நீங்கள் அநியாயத்துக்கு பாவீங்களா, அது ஒரு பாவத்தை சுமக்க கூடாதுங்கிறதுக்காக முதல்ல சொல்லி அப்புறம் சொன்னீங்களா பிரச்சனை இல்லை. விளங்காம என்ன நினைக்கலாம், அப்படிதான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. சும்மா கத்தம் கத்துவான் அப்படின்னு நினைக்கலாம். 30 நாளைக்கு கத்தினா ஒரு காயில பறக்கத்து இல்லாமையா இருக்கும். இதெல்லாம் ஒரு கணக்கு மனிதன்கிற முறையில நீங்க நினைத்தீர்களே, ஆனால் அது தவறு. யாரிடம் என்ன செய்யறதில்லை, எந்த வீடியோ கேசட் போட்டாலும் சரி, ஆடியோ போட்டாலும் சரி, மீட்டிங்ல கலந்து கொண்டாலும் சரி ஒன்றும் கிடையாது. புரோகிராம் போக்குவரத்து செலவு கூட பல இடங்களில் வாங்குறது கிடையாது, அவங்க தர்றது கிடையாது. நம்ம செலவு போயிட்டு வரலாம் இருக்கு. போக்குவரத்து கூட சில ஊர்கள்ல கொடுப்பாங்க, சில இடத்துல தூரத்துக்கு போவோம், அந்த ஊரை கஷ்டப்பட்டு சேவை பண்ணிட்டு இருப்பான், நம்ம செலவு போயிட்டு வந்துருவோம். அதனால இது எழுத்து பேச்சை வந்து வியாபாரமாக்குறோங்கிற மாதிரி நினைச்சீர்களே, ஆனால் அதனுடைய அந்த சொல்லுக்கு கூட மரியாதை அப்படின்னா ஹராம் தான் சொல்லல. டிவியில நிகழ்ச்சி நடத்தி அதுகளை எல்லாம் வந்து நீ மார்க்கத்தை வியாபாரமாக்கல, விளம்பரதாரர்கிட்ட வாங்கி சம்பாதிக்க தப்புலாம் கிடையாது. ஆனால் நாம அதை செய்யல. ஏன் செய்யலன்னு கேட்டா அதுல நம்ம கவனமா போயிட்டோம்னு சொன்னா அப்ப சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சில வளர்ச்சி சொல்ல வேண்டி வந்துடும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ரூபா அதுல வர ஆரம்பிச்சு வைங்களேன். ரூபா அதுல இருந்து வர ஆரம்பித்து விட்டால் நம்ம மனுஷன் நானும் மனுஷன் தானே, நம்ம அப்படி இறங்கிடுவோம். காசுக்காக வேண்டி அட்ஜஸ்ட் பண்ணுவோமே, இன்னும் கொஞ்சம் விளம்பரம் ரொம்ப கிடைக்கிறதுக்காக வேண்டி அவங்க பிடிக்கிற மாதிரி பேசுவோமே, ஒரு பாட்டை கொஞ்சம் சரி புரியுமே, கொஞ்சம் அது ஒரு நாடகத்தையும் சேர்த்துக்கிடுவோமே, இப்படி எல்லாம் நானே வேற மாதிரி மாறிடக்கூடாது. அதுக்காக வேண்டி ஹராம்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க அதாவது இஸ்லாமிய மார்க்கு நடத்துறதோ, நோம்பு நடத்துறதோ, சகர் நடத்துறதோ அதுல இருந்து வருவாய், அதெல்லாம் தப்பு கிடையாது. நாம் அதை நானே கூட செஞ்சுட்டு போயிட முடியும், நானே விளம்பரம் வாங்கி நானே நடத்த முடியாது மாதிரிலாம். நாம வந்து சொல்லக்கூடியவர்கள் வந்து நானே பிரச்சாரம் பண்ணும் பொழுது நான் அப்படி ஆயிட்டேன்னு சொன்னா நான் சொல்வது எனக்கு அந்த வீரியம் தான் போயிடும், நானே சைக்காலஜிக்கலா இருந்துடக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள்ல எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. பேசுறது அவ்வளவுதான். யாரு கேட்டாலும் வார்த்தை சொல்ல கூப்பிட்டா பேசுவோம், அவ்வளவுதான். வேற வந்து பிஜேபி காரன் ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன்னு சொல்லி பேச கொடுத்தாலும் பேசி வந்துடுவான், அவன் வாங்க மாறேன். கருத்து போனா சார் அவனுங்களா இஸ்லாத்தை பற்றி ஒரு கருத்து ஒரு சபையில போகுதுன்னு சொன்னா அது ஒன்று இல்லாதான். அந்த அடிப்படையில் தான் 20 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் பண்ணினால் அது வந்து நீங்க அல்லாட்ட வந்து நிக்கிறது, அல்லாட்ட ஒரு வழக்கு இருக்கு, ஏன்னா அப்படி பேச்சுகள் நடக்கக்கூடாது. அடுத்தது என்னன்னு கேட்டா இன்னும் சொல்லிட வேண்டியது, இப்ப நம்ம இதுல எவ்வளவு நம்ம கவனமா இருக்கணுங்கிறதா சொன்னவங்களுக்கு உள்ள வேண்டி இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவர்கள் தங்களை கவனிச்சுக்கிற வேண்டியிருக்கு. எத்தனையோ நான் வெளிநாடுகள் எல்லாம் கூப்பிடுறாங்க, நான் வெளிநாட்டு போக மாட்டேன்னு பாலிசி வச்சிருக்கேன். இலங்கைக்கு விவாதத்துக்கு மட்டும் போனோம், விவாதங்கிறது விதிவிலக்கு. 10 வருஷமா இத்தனை நாடுகள் லண்டன்ல கூப்பிடுறாங்க, வந்து சவுதி அரேபியாவில் கவர்மெண்ட் கூப்பிடுறான், நம்ம போகிறான் பாலிசி. ஏன் போகிறான்னு வச்சிருக்கோம், நம்ம போனோம்னு சொன்னா பிஜே வந்து வசூல் பண்ணுவாங்க, ஏன் பேர சொல்லு, எனக்கு அது பிடிக்காது. விளங்குதா, எதுக்கு நம்ம அதை தவிர்க்கணும், போய் அவங்க பயானுக்கு தான் கூப்பிடுறாங்க, போகலாம், கொஞ்சம் நிறைய பேருக்கு போகும். நான் போனோம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா எனக்கு வசூல் பண்ணுவாங்க, வந்துட்டு சும்மா அனுப்ப முடியுமா, அவனை ஏதாவது தருவாங்க. அப்ப நான் என்ன செய்வேன், இது நல்லா பறக்கத்தா இருக்கும், நல்ல தொழிலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாசத்துக்கு 2 பேரும் நான் போக ஆரம்பிச்சிருவேன். நான் மனுஷன் தானே, அது அந்த வாசலை திறந்து விட்டானே நான் வந்து என்னைய வந்து நான் வீணாக்கிடுவேன். அதுக்கு பயந்து கொண்டு என்ன செய்யறதுல எந்த நாட்டுக்கு போறது, அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம்னு கேட்டா நம்மளை வந்து காத்துக் கொள்வதற்காக சில சுமைகளை நம்ம சமந்து விட்டுருவோம். அது மாதிரி எல்லாத்தையும் பல்ல காட்டிக்கிட்டு எத்தனை 10 காசு கேட்டது கிடையாது. பணக்கார எனக்கு கொடுங்க அதெல்லாம் அது கிடையாது. எந்த ஒரு கடை நிறுவனத்திலும் 10 காசு கடன் கிடையாது. என் பேருக்கு கடை கூட கடை வாங்கி போயிட்டாங்க, என் பேருக்கு யாரும் கடை கொடுத்துக்கூடாது, நான் கடனே வாங்க மாட்டாங்க. என் பேரை சொல்லி எந்த கடையில வந்து கேட்டாலும் சரி கடனே கொடுத்துறாங்க. நான் கடன் வாங்கவே மாட்டேன், யாருக்கும் எந்த கடைக்கு நான் கடன் பட்டாலும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கடையில எனக்கு கடன்லாம் கிடையாது. உடனே கொடுத்து அப்ப வாங்க விட்டு பார்க்க விட்டு வேண்டாம், ஜாமான வாங்க விட்டு பிடிச்சிருக்கேன், உடனே காசு கொடுத்துருக்கேன். அதுல எல்லாம் நம்ம வந்து எழுத்துலாம் சொல்றேன்னு கேட்டா இந்த மாதிரி இந்த பேச்சை வச்சுக்கிட்டு வியாபாரமாக்குற நோக்கத்தில் இது நடத்தப்படவில்லை. இது ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான பித்னாக்கள் வறுமையானால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும் என்று